அனைவருக்கும் வணக்கம். அழகுபடுத்தும் பொருட்கள் அத்தனைதான் அளவின்றி வீட்டில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அங்குமிங்கும் தூக்கி எறிந்து அலங்கோலப்படுத்தும் குழந்தைகள் இருக்கும் வீடே பேரழகானதாய் தெரியும். உயிர் பெற்ற பின்தான் உடைந்து போகிறது குழந்தைகள் தூக்கி எறியும் பொருட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பொதுவா சிறப்பு தினங்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாருமே நினைவுபடுத்தி பாக்குறது உண்டு. இப்ப குழந்தைகள் தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்னைக்கு மட்டும்தான் குழந்தைகள் தினம், சரி குழந்தைகளை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே நம்ம கொண்டாடக்கூடிய வகையில இருக்கிறவங்க தான் குழந்தைகள். அவங்கள நம்ம ஏன் என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு தினத்தை ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எடுத்து நம்ம எல்லாருமே பேச இணைஞ்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக மாதந்தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம எல்லாருமே பட்டிமன்றங்கள்ல கலந்து கொண்டு மக்களை செவிக்கு நிறைய விருந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சிறப்பான நாள், குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பான நாளா இன்னைக்கு எடுத்து நம்ம எல்லாருமே மக்களுக்கு செவிக்கு விருந்தளிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில களஞ்சியம் சமூக வானொலி முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அழகான தலைப்பு தேர்வு செஞ்சிருக்கோம். குழந்தைகள் வளர்க்கறதுல பெரிதும் துணையாக இருக்கிறது எது? பெற்றோரோட வளர்ப்பா, சமூக பொறுப்பா? அருமையான 2 தலைப்பு எடுத்து எல்லாரும் நானி போட்டு இந்த பட்டிமன்றத்தை சிறப்பா கொண்டுட்டு போறீங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க என்னதான் போட்டி போட்டாலும் நடுவரானா உங்களுக்கு சரியான தீர்ப்பை எப்பவும் போல வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடுவர் அண்ணன் வழக்கம் போல ஒவ்வொரு மாதமுமே நமக்கு தொடர்ந்து தமிழுக்காக தொண்டாட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது மாதிரி நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலிக்கும் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் பேரு பாத்தீங்கன்னா தமிழரசு. தமிழுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா பேச்சாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய அண்ணன். அவங்க தமிழுக்காக மட்டும் இல்லாம ஒரு நல் மனிதனாகவும் கூட விளங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலி மூலியமா வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்மளுடைய பேச்சாளர்கள் ஒவ்வொரு முறையுமே பார்க்க போனோம் அப்படின்னா நிறைய புதுமுகங்கள் நமக்கு அறிமுகமாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 3 பேர் புதிதாக நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. மற்றவங்க பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்மளுடைய பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாலே நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் தான், நான் எப்பவுமே உங்களுக்காக பேசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுடைய திறமைகளை வளர்க்கிறதாகவும் இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு ஒரு நல் விருந்தை நம்ம ஏன் கொடுக்க கூடாது அப்படின்றதாகவும் இருக்கட்டும், தொடர்ந்து நமக்கு பேசி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிறைய பேர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேரே போதுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 3 பேரை கடந்து 4 பேர், இங்க 4 பேர், அங்க 4 பேர் அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து நம்மளுடைய பேச்சாளர்கள் எல்லாருமே அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம தொடர்ச்சியா செய்யறதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கும் சிறப்பானதாக அமையும் அப்படின்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். அதே உற்சாகத்தோட நீங்களும் பேசுங்க. யாரும் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன கருத்துகள் தெரியுமோ நீங்க தாராளமா பகிரலாம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. முதலாவதா பெற்றோரின் வளர்ப்பே அப்படின்ற அணிகள்ல பேசுறதுக்காக ஒரு 4 பேச்சாளர்கள் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா பவதாரணி. இவங்கள பாத்தீங்கன்னா பள்ளி மாணவியாக இருக்காங்க. இவங்களை நாங்க நிறைய முறை பார்த்திருக்கோம், பள்ளியிலுமே பார்த்திருக்கோம். இவங்களை நேரடியாவே எங்க கூட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுடைய வானொலியில நாங்க பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்வமா அவங்களுடைய குழந்தைய அவங்க அம்மா சேர்த்து விட்டாங்க. பாப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் சொன்னாலும் கூட அழகா பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க. வேலு நாச்சியார் அவங்கள பத்தி எல்லாம் பேசும்பொழுது ஒரு வேலு நாச்சியார் இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்ற அளவுக்கு கூட நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவும் வீரமா கம்பீரமா அழகா பேசியிருக்காங்க. நாங்களே நிறைய முறை பார்த்து வியந்திருக்கோம். இன்னைக்கும் சிறப்பாக பேசுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்தபடியா பார்க்க போனா அருண்குமார் தம்பி. இவங்க பாத்தீங்கன்னா முதல் முறை எங்க கிட்ட தொடர்பு கொண்டு பேசும் பொழுது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா யாரோ சார் பெரியவங்க தான் பேசுறாங்க போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டா ஒரு தமிழ் அழகான உச்சரிப்போட நானே பெரியவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏதோ ஒரு பெரிய ஆபீசர் எப்படி ஒரு கைண்டா எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் தம்பின்னு சொல்லலாமா இல்ல சாருன்னு சொல்லலாமான்னு எனக்கே தெரியல. அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பும் போதுதான் தெரிஞ்சது அவங்க பள்ளி, அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர்.
மாணவர் அப்படின்றது நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். அவங்களோட பேச்சுல அது சுத்தமா தெரியவே இல்லை. அழகா வந்து பேசினாங்க. தமிழ் உச்சரிப்பு எல்லாமே சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து உங்க எல்லாருமே வியக்க வைக்கிற அளவுல பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி கிருஷ்ணன் இவங்கள பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையுமே வந்து ரொம்பவே அழகா, ரொம்ப கலகலப்பா நம்மளுடைய பட்டிமன்றத்தையே வந்து வேறொரு கோணத்துல நகைச்சுவை கலந்த ஒரு பேச்சோட கொண்டு போய் அவங்களோட கருத்துக்களையும் வந்து எப்பவுமே பகிர்ந்து கொள்வாங்க. இன்னைக்கும் வந்து சிறப்பா வந்து நமக்காக வந்து நிறைய தகவல்களை கொடுக்க போறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரம்யா மேம். இவங்கள நான் எப்பவுமே சொல்றது உண்டு. எங்களோட ஆசிரியர். தமிழ் துறையில வந்து ஒரு சிறந்து விளங்கின ஒரு ஆசிரியர், விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். இவங்க வந்தாங்க அப்படின்னாலே பாட்டு, கொண்டாட்டம், நகைச்சுவை எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அந்த வகையில தான் இன்னைக்கு அவங்க பேச போறாங்க. சரி, நீங்கெல்லாம் 4 பேர் வேணா எந்த வேணாலும் பேசுங்க. பெற்றோர் வளர்ப்பு தான், நீங்க பேசிட்டு போங்க. ஆனால் நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, சமூக பொறுப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இந்த அணியில தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழினி வசன். இவங்களை வந்து நமக்கு லோகநாயகி அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி மேடை பேச்சுகள்ல வந்து அதிகமா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆர்வத்துக்கு எப்பவுமே நம்மளுடைய வானொலி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க எப்ப பேசணும்னு நினைச்சாலுமே தொடர்ந்து எங்க கூட பயணிக்கலாம், பேசலாம். சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். நீங்களும் இன்னைக்கு அதே மாதிரிதான் சூப்பரா பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இப்போ பிடிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டரா வர போறாங்க. அதே மாதிரிதான் நமக்கு ஏற்கனவே ஒரு டாக்டர் குட்டி கிருஷ்ணன் வேற இருக்காங்க. தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே நம்ம கூட வரதை பார்த்தா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா காவியன் அண்ணாதுரை. இவங்களும் வந்து அந்த தகவல் கிடைச்ச உடனே தன்னுடைய நண்பர் வந்து கூறியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன உடனே நம்மளும் ஏன் வாய்ப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனா அதை எல்லாருமே எளிமையா தவற விட்டுறாங்க. ஆனா வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அந்த வாய்ப்புகள் வழங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. சூப்பரா பேச போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் அண்ணன், எங்களோட காம்பேரிங் கிங். எப்பவுமே இந்த தானே தலைவன். தொடர்ந்து வந்து நிறைய மேடைகள்ல பேசி நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம். பட்டிமன்றங்கள்ல இப்பதான் அண்ணன் வந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த முறை பேசும்பொழுதுமே ரொம்பவே சூப்பரா சிறப்பாக வந்து அவங்களுடைய பேச்சு இருந்தது. இந்த முறையும் அதுல எந்தவித தொய்வுமே இல்லாம சூப்பரா பேச போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேச்சு வந்து அவங்க கூடவே பிறந்தது அப்படின்ற மாதிரி சிறப்பா வந்து பங்கேற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போலதான் இன்னைக்கும் வந்து சிறப்பாக வந்து பேச போறாங்க. இறுதியாக சொல்லணும் அப்படின்னா லோகநாயகி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லோகநாயகி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரிதான் அவங்க வந்து எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்குறவங்க. நிறைய பட்டிமன்றங்களாக இருக்கட்டும், பேச்சரங்கமாக இருக்கட்டும், அனைத்திலுமே நடுவராக இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. நிறைய இடங்கள்ல நடுவராகவே இருக்கக்கூடியவங்க. ஆனா நம்மளுடைய பட்டிமன்றங்கள்ல நீங்க எந்த ஒரு பதவி கொடுத்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தலைப்பு வந்து முன்னாடி எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் எடுக்கட்டும், எது கடைசியா இருக்கோ அதை நான் எடுத்து பேசுறேன் அப்படின்னு கடைசி நிமிடத்துல தலைப்புகள் கொடுத்தாலும் கூடவுமே எடுத்து திறமையாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். இவங்களை வந்து நான் வந்து ஒரு நிறைய திறமைகள் படைத்தவங்க அப்படின்னு சொல்றதை விட எனக்கு இவங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஆசைன்னா, ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. ரொம்பவே கைண்டா இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்ததுல இந்த அளவுக்கு கைண்டா, அனைத்து விஷயங்கள்லயும் இவ்வளவு பொறுமைசாலியா, திறமைசாலியா இருக்கக்கூடிய நபர் வந்து அதிகமாக நான் பார்த்ததில்ல. அப்படி நான் பார்த்து வியந்ததுல ஒரு பெண் வந்து லோகநாயகி. இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பாக தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஒன்னாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. நானே வந்து நிறைய நேரம் பேசினோம்னா நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இந்த பொண்ணே நிறைய நேரம் எப்பவுமே பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவே நான் வந்து நிறைய நேரம் தான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பத்தி புகழ்றதுக்கு வேற வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்பவே நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து புகழ்ந்துட்டேன். இனிமே வந்து நான் உங்களை நடுவுல வந்து எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனிமே நம்மளுடைய களமானது நம்மளுடைய நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அண்ணன், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ணன்.
தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளையும், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்னும் பாரதிதாசனின் வரிகளையும் இங்கு நினைவு கூர்ந்து இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பட்டிமன்றம். நம்ம களஞ்சியம் சமூக வானொலி சார்பாக குழந்தைகளை கொண்டாடும் விதமா இந்த பட்டிமன்றம் அமைஞ்சிருக்கு. மாசம் நம்ம தங்கச்சி பவித்ரா அவர்கள் சொன்ன மாதிரி மாதம் ஒவ்வொரு தலைப்புல இப்ப கன்சிஸ்டன்டா நம்ம பட்டிமன்றங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த மாசம் என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது குழந்தைகள் தினம், அதாவது நவம்பர் 14 அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தினம், அதையும் நினைவா எல்லா குழந்தைகளுக்கு சார்பா ஒரு தலைப்பு வச்சு அதையோட சிறப்பா நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்துதான் இந்த ஒரு அற்புதமான தலைப்பு முடிவெடுக்கப்பட்டுச்சு. குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது பெற்றோரின் வளர்ப்பா சமூக பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள போறக்கு முன்னாடி வழக்கம் போலவே இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா நம்ம சொல்லிட முடியாது இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்படி இந்த பேச்சாளர்கள் பேசி அவங்க சைடு அவங்களோட கருத்துக்கள் மூலமா பெற்றோர் தான் வளர்ப்புதா காரணமா இல்ல சமூக பொறுப்பு தான் காரணமான்னு எப்படி பேச வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். தலைப்பை பத்தி அதிகமா எப்பவும் போல நான் பேச விரும்பல. தலைப்பை பேச்சாளர்களிடமே ஒப்படைத்துக் கொள்கிறேன். முதலில் பெற்றோரின் வளர்ப்பு என்ற தனியில் பேசுவதற்கு செல்வி பவதானி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா பவதாரணி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல கீழையூர்ங்கிற ஒன்றியத்துல சிந்தாமணிங்கிற கிராமத்துல வசிச்சு வரேன். என்னோட அப்பா பேர் கண்ணதாசன், அம்மா பேர் புனிதா. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே பேச்சு போட்டினா எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். பேச்சு போட்டி நிறைய பேசுவேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இது மாதிரி நான்லாம் எங்க காலத்துல பேச்சு போட்டி பேச்சு போட்டி, நாடகம், பட்டிமன்றம் இது மாதிரிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனா உனக்கு கிடைக்கிற மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது இல்ல அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பாவும் இதேதான் சொல்லுவாங்க. எனக்கு பேச்சு போட்டி பேசுறதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது எங்க அம்மா, அப்பா. அப்புறம் நான் 1ஆவதுல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச வரையும் தலைமை ஆசிரியரான மேகலை டீச்சர், இவங்க 3 பேரும் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ என்னோட உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் போன்ற குழந்தைகளை கொண்டாடும் விதமாக பட்டிமன்றத்தில் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதில் ஒரு தலைப்பு குழந்தை வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது பெற்றோர்களின் வளர்ப்பே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு என்னை அடிமையாக்கி, அறிவுக்கு என்னை கருவியாக்கி, பண்புக்கு என்னை பணிய வைத்த பாசமிகு பெற்றோர்களே, நீவீர் வாழ்க. உங்கள் பாதம் தொட்டு எனது உரையை தொடங்குகிறேன். சந்தேகத்திற்கு இடமின்றி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆழமாக கவனித்துக் கொள்கிறார்கள். அதே போல என் பெற்றோரும் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். தினமும் காலையில என் அம்மா எனக்கு பிடித்த காலை உணவை தயார் செய்து பிறகு என்னை பள்ளிக்கு தயார் செய்கிறார். நான் வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா எனக்கு ஆரோக்கியமான உணவை வழங்குகிறார். மாலை வேளைகளில் சாப்பாடும் செய்தால் முழுவதும் என் மீது அக்கறை காட்டுகிறார். குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பெற்றோர் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பெற்றோரின் சரியான வழிகாட்டுதல் தான் குழந்தையின் தனித்திறமையை வளர்க்க உதவுது. வேலை, குடும்ப பொறுப்புகள் என எத்தகைய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் குழந்தைகளுடன் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழந்தைகளை உடன் இருந்து அவர்களை சரியான வளர்ச்சி பாதையில் பயணிக்க வைப்பவர்கள் பெற்றோர்கள் தான். நடுவர் அவர்களே, குழந்தைகள் வளரும் போது அவர்களின் அறிவாற்றலும் வளர்ச்சி அடையும். எனவே பெற்றோரின் நடவடிக்கைகளை பார்த்தே பிள்ளைகள் வளர்வார்கள் என்பதால் பெற்றோர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறார்கள். நடுவர் அவர்களே, அதனை பின்பற்றிய பிள்ளைகளும் சிறந்த மனிதர்களாக உருவாகிறார்கள். தாங்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கலை தீர்க்கும் திறன்களை மேம்படுத்திக் கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாளுதல், ஒழுக்கம், நேர மேலாண்மை போன்ற நடைமுறைகளின் மூலம்
தங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்கிறார்கள். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெற்றோர் எவ்வாறு கையாளுகிறார்கள், எத்தகைய தீர்வை நாடுகிறார்கள் என்பன போன்ற விஷயங்களை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். மற்றவருடன் எவ்வாறு நடந்து கொள்வது, சமூகத்துடன் எத்தகைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, சரியான நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, குழுவாக ஒன்றிணைந்து செயல்படுவது போன்ற விஷயங்களை பெற்றோரிடமிருந்தே பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஆரோக்கியமாக இருப்பது, உடற்பயிற்சி செய்வது, சரியான உணவுகளை உட்கொள்வது என பெற்றோரிடமிருந்தே கிடைக்கும் சரியான வழிகாட்டுதல் தான் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும். எனவே இந்த விஷயத்தில் பெற்றோரை தான் பிள்ளைகள் முன் உதாரணமாக கருதுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, பெற்றோர் பின்பற்றும் பாணிதான் குழந்தைகள் புதுமையாக கற்றுக்கொள்ள உதவுகின்றன. உதாரணமாக, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், ஒழுக்க நெறிகள் தவறாமல் பின்பற்றுவது, பிறருடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பது, ஆட்சேபனை இருப்பின் மனம் நோகாதபடி விளக்கி புரிய வைக்கும் விதம் போன்ற விஷயங்களை பெற்றோரை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கேற்ப மனப்பக்குவம் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். நடுவர் அவர்களே, குழந்தைகள் மனதில் எளிதில் எதிர்மறை சிந்தனைகள் குடிகொண்டுவிடும். தங்கள் ஆசைப்படும் விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக அமையாவிட்டால் சற்றென்று மனமுடைந்து போய்விடுவார்கள். எனவே பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை பக்குவமாக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைப்பது பெற்றோர்கள் தான். நடுவர் அவர்களே, நேர்மையான அணுகுமுறையுடன் சிக்கல்களை தீர்ப்பது, சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்ய வச்சு குடும்ப பொறுப்புடன் செயல்படுத்துவதற்கு அடித்தளம் இடுகின்றன பெற்றோர்கள். எனவே குழந்தை வளர்ப்பில் மிகச் சிறந்த பங்களிப்பவர்கள் பெற்றோர்களே. பெற்றோர்களே பெற்றோர்களே நீ தேடி சென்றாலும் விலகி செல்வது மற்றவர்கள், நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருவது பெற்றவர்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மேல் பாசமும் அக்கறையும் செலுத்தும் ஜீவன்கள் நம் பெற்றோர்கள் மட்டுமே. நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. நம்ம குழந்தைகளை கொண்டாடும் விதமான பட்டிமன்றம் அறிவிச்சிருந்தோம். அது அந்த வகையில முதல்ல ஒரு குழந்தைய ஒரு சரம் மாதிரியான ஒரு பட்டாசு சரவெடி மாதிரி அற்புதமா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அற்புதமா உங்களோட பேச்சை கொடுத்திருக்கீங்க. பல பட்டிமன்றங்கள் பேச்சு போட்டியில பேசிய அனுபவம் உங்களோட அந்த வாய்ஸ்லயும் அந்த ஒரு கோர்வையா கொண்டு போற விதத்துலயுமே தெரியுது. சூப்பரா பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இதுல பங்கு பெற்று கண்டிப்பா பெரிய ஆளா வரணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்துக்களும் பாத்தீங்கன்னா எப்படி பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளுக்கு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் ஆரோக்கியமான உணவுகள் மூலமாகவும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்க அணிக்கு வலு சேர்த்து அற்புதமா பேசியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் இல்லைங்க, என்னதான் பவதாரணி என்ன பேசினாலும் எவ்வளவு பட்டாசு மாதிரி வெடிச்சாலும் எங்களுக்கு இந்த குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது சமூக பொறுப்பு தான் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வி யாழினி வசந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி சார். மனதில் வஞ்சகமற்று பொறாமை கொள்ளாது பொய் கூறாமல் அடைமலையில் நனைந்து நிலமண்ணை சாப்பிட்டு அடுத்த நொடி பற்றிய கவலையின்றி அனைவருடன் அன்பு மலை பொழிந்து மகிழ்ச்சி நிச்சயம் அடைந்திட அவ்வளவு ஆசை. மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரே ஒரு முறை அந்த குழந்தை பருவம் வராதா என ஏங்கிய இந்த யாழ்னியின் வணக்கத்தை, அன்பான வணக்கத்தை நடுவர் அவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னொரு காலத்தில், ஏன் முன்னொரு காலத்திற்கு செல்கிறோம், ஒரு பல வருடங்களுக்கு முன்பு நமது பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நம் சமுதாயம் தானே மீட்டெடுத்து வந்தது. பருவமுட்டு விரியும் முன்னே மணப்பெண் வேடமாம், கன்னியாக முன்னே விலை போகும் பெண்மை. இப்படியெல்லாம் அப்பொழுது இருந்த பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததால் அவர்கள் வளர்ச்சிக்கே தடையாக இருந்தது. ஆனால் நமது சமுதாயம், நமது அரசாங்க திட்டம் குழந்தை திருமண தடுப்பை கொண்டு வந்ததால் தான் இப்பொழுது பல குழந்தைகள் குழந்தை பெற்றெடுக்காமல் இருக்கிறார்கள் அல்லவா நடுவர்களே. இன்னொரு உதாரணமும் கூறுகிறேன். நமது சமுதாயம் என்னவெல்லாம் பண்ணது என்று குழந்தைகளுக்கு. பறக்கும் பட்டாம்பூச்சிகள் பாரம் சுமந்தது. ஆமாம், பறக்கும் பட்டாம்பூச்சிகள் பாரம் தான் சுமந்தது. குட்டி கைகளில் கூலி கொடுத்தன.
புத்தக சுமை சுமக்கும் வயது ஊனாகி குடும்ப சுமை சுமந்தது. அறிவு பசி தேட வேண்டிய பருவம் வயிற்று பசிக்காக வண்டிகளை தேடின விழிகள். நடுவர் ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. சில குழந்தைகள் தொழிலாளியாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தின் கீழ்ப்படியில் வேலைக்கு செல்லும் குழந்தைகளை பள்ளிக்கு வர வைத்து மீண்டும் குழந்தை பருவத்தை அவர்களிடமே கொண்டு சென்றார் அழகாக. இது சமுதாயம் தானே முன் நின்றது. சமுதாயத்தால் தான் இன்னும் பல குழந்தைகள் இனி மேலும் பள்ளிக்கு வந்து அவர்கள் குழந்தை பருவத்தை அழகாக வாழ்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் சமுதாயம் தானே. இவரை தொடர்ந்து இன்னமும் நம் தலைவர்கள் சத்துணவு திட்டம், காலை மதிய உணவு திட்டம் என கொண்டு வந்து பள்ளிகளுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார்கள். மடுவரையா, அப்பொழுது வந்த பெற்றோர்கள் தான் குழந்தை திருமணம், வேலைக்கு செல்வது, இப்படியெல்லாம் குழந்தைகளை வளர்ச்சியை தடையாக என்றார் என்று பார்த்தால் இப்பொழுது உள்ள பெற்றோர்கள் பல ஆசைகளுடன் பல கனவுகளுடன் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். ஆனா அதே கனவுகளுடன் பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்க்கிறார்களா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் கேள்விக்குறிதான். 6 மாதம் வரைதான் தாய்ப்பால். அதற்கப்புறம் கேட்டால் அவர்கள் குழந்தையை பற்றி நினைக்கிறார்களா என்ற கேள்விக்குறி எனக்கே இருக்கிறது. 2 வயதில் பிளே ஸ்கூல் செல்கிறார்கள், 2.5 வயதில் ப்ரீகேஜி, 1ஆம் வயதில் 3ஆம் வயதில் LKG, 4ஆம் வயதில் UKG. சரி, இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை டியூஷன் போகுது. என்னடா அது, எனக்கே ஆச்சரியம். என்னடா அது 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை வந்து டியூஷன் போகுதுன்னு. சரின்ட்டு நான் போயிட்டு என்ன பண்ணேன், அந்த பெற்றோர்கிட்ட கேட்டேன், ஏன் ஐயா இந்த மாதிரி 1ஆம் வகுப்பு தானே படிக்குது, பள்ளி போறதே கஷ்டம், அந்த புள்ள போய் அங்க போய் தூங்கதான் போகுது, இந்த புள்ளைய எதுக்கு டியூஷன் அனுப்புறீங்கன்னு கேட்டேன். அந்த ஐயா சொல்றாரு, பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலமா, அதனாலதான் டியூஷன் அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல, 1ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள என்ன கத்துக்க போகுதுன்னு. மிஞ்சி போனா காங்காசு ஆனாவனை தவிர வேற என்ன அது கத்துக்க போகுதுன்னு எனக்கு புரியல. சரி, அப்புறம் ஏன் அந்த பள்ளிக்கூடம் தான் சொல்லி தரலன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் 2 லட்சம் கட்டினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கூறுறாரு, எனக்கு அந்த பள்ளியில படிக்க வச்சாதாமா கௌரவங்கிறாரு. நான் பெறாத இன்பம் என் குழந்தை பெற வேண்டுமா. எனக்கு புரியல. அவர்கள் எல்லாம் பள்ளிக்கு சேர்ப்பது குழந்தைகளுக்காக இல்ல, அவர்களுக்காக சேர்க்கிறார்கள். சரி, இதுதான் பரவாயில்லைன்னு பார்த்தா 8 மணிக்கு சொல்லியும் தரல அப்படின்னா நல்ல ஸ்கூலா இருக்கே. ஒன்னும் சொல்லி தர மாட்டாங்க, ஆனா டியூஷன்ல போய் கத்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு பெருமைக்கு சேர்க்கிறாங்க ஐயா. டியூஷன் மட்டும் சேர்த்திருந்தா கூட காசு ரொம்ப மிச்சம். டியூஷனுக்கு மட்டும் என்னையா நினைக்கிறீங்க, 5000 ரூபாய் ஐயா மாசத்துக்கு. ஃபீஸ் 2 லட்சம் கட்டுறாங்க, டியூஷன் 5000 கட்ட மாட்டாங்களா? அவங்க கட்டுவாங்கய்யா. நல்லா 12ஆவதுக்கே டியூஷன் போனது இல்ல. அது நம்ம படிக்கும் போது, இப்ப அப்படி இல்லையா. அப்படி படிச்சிருந்தா தானே. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, இதுவாது பரவாயில்லையா, காலையில 8 மணிக்கு அந்த புள்ள பறக்க தூக்க காலத்திலே போய் வேன்ல உட்கார்ந்துக்குது. சரி, சாயங்காலம் 4 மணிக்காவது வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் பெற்றோர்களுடனோ இல்ல நண்பர்களுடனோ வீட்டுல உள்ளவர்களோட விளையாடுமோன்னு பார்த்தா அதுவும் இல்ல. 6 மணிக்கே டியூஷன், 5:30 இங்க இருந்து கிளம்பணும், 5 மணிக்கு கிளம்பணும், அதுக்கு ஒரு குளியல், கேட்டா நீட்டா போகணுமா, அப்பதான் அவங்களுக்கு பெருமையா. திருப்பி 8:30 வருது புள்ள, 8:30 மணிக்கு வந்தாவது பெற்றோர்களோட கொஞ்ச நேரம் விளையாட விடணும்ல. அதனால நீ படிக்கணும், பக்கத்து வீட்டு புள்ள அந்த மாதிரி கிடக்குறான், நீ அதோட படிக்கணும். எது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு 12 மணி வரைக்கும் படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு என்ன படிச்சதுன்னே அடுத்த நாள் தெரியல, தூக்கத்துல வளருது. இப்படியெல்லாம் அவர்களோட பெருமைக்காக தன் குழந்தைகளை வளர்ச்சியை குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை எடுத்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் குழந்தை பருவம் என்றால் என்ன, எனக்கே குழப்பமாக இருக்கிறது. அழுகிறது, சிரிக்கிறது, அடம் பிடிக்கிறதானே. ஆனா பெற்றோர்கள் அந்த குழந்தையை அடம் பிடிக்கும் அழகையை ரசிப்பதற்கே மறந்து விட்டார்கள். அடம் பிடித்த உடனே வாங்கி கொடுப்பது, ஒரு 4-5 நாள் அடம் பிடிக்கட்டுமே, அழகாதானே இருக்கும். ஆனா இவங்க கௌரவத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு, அப்படி வாங்கி கொடுக்க முடியலன்னா உடனே செல்போன் அப்படி. தொலைபேசி இருந்தாதான் சாப்பிடுவது, தொலைபேசி இருந்தாதான் தூங்குவது, தொலைபேசி இருந்தாதான் விளையாடுவது, தொலைபேசியிலே வாழ்வை முடித்து விடுகிறார்கள். நான் வேலைக்கு போகணுங்க, நான் இல்லைன்னா சொல்ல. 2 பேர் போனாலும் இப்பெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்துறது கஷ்டமா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்ல. வீட்டுக்கு வந்த பிறகாவது அவங்க குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் செலவிடலாமே. ஆனா அவர்களுக்கு அது முடியவில்லை. அதை பார்த்துக் கொள்வதற்கு காலையில ஒரு ஆளு, நைட்டு ஒரு ஆளு, சாட்டர்டே சண்டே அதுக்கான தனியா, அந்த குழந்தைய கன்ஃபியூஸ் ஆகுது, நமக்கு பெற்றோர்கள் யாரா என்று. இப்படிதான் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று என் கண்ணால என் குடும்பத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன் ஐயா. இன்னைக்கு மேலும் என்ன நான் சொல்றது எனக்கே புரியவில்லை. அந்த காலத்துல அப்படி இருந்த பெற்றோர்கள், இந்த காலத்துல இப்படி இருந்த பெற்றோர்கள். ஆனால்
அந்த காலத்திலும் ஆசிரியர்கள், இந்த காலத்திலும் ஆசிரியர்கள் தான் எங்களை வழிகாட்டி சென்றார்கள். நாங்க சமுதாயத்தோடும் இருந்த நேரம் தான் அதிகமே தவிர பெற்றோர்கள் இருந்த நேரம் கம்மியாக தான் இருக்கிறது. இப்பொழுதுள்ள சமுதாயம் தான் பல பல திட்டங்களையும் அப்பிலிருந்து இப்ப வரைக்குமே கொண்டு குழந்தை வளர்ப்பிற்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கிறது. இனி மேலும் இருக்கும் என நம்பி இனிமேலாவது பெற்றோர்கள் அவர் குழந்தைகளிடம் நேரத்தை செலவிடுவார்கள் என்று நம்பி என் உரை வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. அவங்க எப்படி பேசுனாங்களோ, எந்த தோரணை எந்த கம்பீரத்துல பேசினாங்களோ அதுக்கு அப்படியே நேர் எதிரா கருத்துக்கள் ஆகட்டும், உங்களோட மென்மையான வாய்ஸ் ஆகட்டும், சொன்ன விதம் ஆகட்டும், தோனி ஆகட்டும், எல்லாமே எல்லாமே எதிரும் புதிருமா அற்புதமா உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி சமூக பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பெற்றோர் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி எல்லாம் குழந்தைகள் வளர்ப்பை எதிராக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அற்புதமா சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற போறாங்க, அது உண்மைதான். அப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கான கவனம் சரி முன்ன இருந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிளே ஸ்கூல்ல முதல்லயே ஒரு 1.5 வயசு 2 வயசுலயே கொண்டு போய் பிளே ஸ்கூல், அது இப்ப இருக்கிற முக்கியமா சொல்லணும் அப்படின்னா காசு சம்பாதிக்கிறதுல கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் அடைச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் கைய தலையை சுத்தி தோணும் அப்பதான் சேர்த்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. 2 வயசு ஆயிடுச்சுனாலே அப்பவே ஒரு பிளே ஸ்கூல், முதல்ல எல்லாம் நாங்க படிக்கும்போது டைரக்டா எல்கேஜி யூகேஜி தான் மோஸ்ட் ஆஃப் 1ஆவதுலயே சேர்த்திக்குவாங்க சில ஸ்கூல் எல்லாம். அப்ப ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீகேஜிங்கிறது கம்பல்சரி ஏஜ். ப்ரீகேஜி முடிச்சுட்டு அப்புறம் தான் எல்கேஜி யூகேஜி. அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீகேஜியே நம்ம பார்த்தது இல்லை. அதுக்கு முன்னாடி இப்ப அதுக்கு அதை விட சின்ன குழந்தைங்களுக்கு பிளே ஸ்கூல்னு வேற தனியா வந்துச்சு. அந்த 2 வயசு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு அந்த குழந்தைகளையும் கூட ஒரு அந்த குழந்தை பருவத்தை பாக்குறதுக்கு பெற்றோர்கள் ஆகட்டும் உறவினர்கள் ஆகட்டும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த பருவத்திலேயே கூட கொண்டு போய் பிளே ஸ்கூல் மாதிரி சேர்த்தி விட்டு பெற்றோர்களும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த குழந்தைய நம்ம அந்த பாதுகாப்புல இருந்து மத்த ஒரு பொது சமுதாயத்துக்கு இப்போ ஒரு சின்ன வயசுலயே ரொம்ப கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு பெற்றோரின் வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. இதையெல்லாம் வச்சு அவங்க எப்படிதான் இந்த காலத்துல குழந்தைகளின் வளர்ப்பு பெரிதும் துறை நிற்பது பெற்றோரின் வளர்ப்பு அப்படின்னு தலைப்புல பேச வந்திருக்காங்க. அந்த அணியிலிருந்து செல்வன் அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ ஒன்றும் வாக்கிய கூறுகளில் வார்த்தையை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனதுக்குள் கச்சேரி கட்டுகிறதே என் மனம். காலமெல்லாம் கண்டுணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சி பேச்சாளனின் அன்பு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, கொடுத்திருக்கிற தலைப்பு குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை புரிவது பெற்றோரின் வளர்ப்பா சமூகத்தினுடைய பொறுப்பா? இந்த தலைப்பிலேயே வந்துடுச்சு குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்புன்னு சொல்லும் போது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த சமூகத்துக்கு அவனை கொண்டு சேர்க்கிறது யாரு? இதுதான்டாப்பா சமூகம், இதுதான் சமுதாயம் அப்படின்னு இந்த சமுதாயத்தை அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறது யாரு நடுவர் அவர்களே? பெற்றோர்கள் தான். உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே சமூகம் இதுதான் கண்டுபிடிச்சு வர்றது கிடையாது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, பாட்டி, உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாரும் அறிமுகப்படுத்துறாங்க. அதுலயும் குறிப்பா தாய் தந்தையர் தான் சமூகத்தை ஒரு குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதன் மூலியமா தான் சமுதாய கருத்து ஒரு பிள்ளைகிட்ட சேருது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு குழந்தை வளர்ப்புக்கு பெரிதும் துணை புரிவது ஒரு பெற்றோரா தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நீங்க எப்படி எடுத்தீங்களேன், ஒரு குழந்தை சமுதாயத்துக்கு வந்துடுச்சு, நல்லா வளர்ந்துடுச்சு, அவன் ஒரு பெரிய ஆளாயிட்டான், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், அவங்கிட்ட பணம் நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அவங்க கிட்ட பழகுவாங்க. அதே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பையன் ஒரு தொழில் செய்யறான், இல்ல விவசாயம் செய்யறான், அதுல நஷ்டம் ஆயிடுச்சு.
அவன் நொடிச்சு போயிட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட கூட சேர்ந்து சுத்தினாங்க இல்லையா, அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள், இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் எல்லாரும் அவனை விட்டு போயிடுவாங்க நடுவர் அவர்களே. இதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் அவனை விட்டு போயிடுவாங்க. ஆனா யார் தெரியுமா கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பா? அவனை பெற்ற தாயும் அவனை பெற்ற தந்தையும் மட்டும்தான் அவன் கூட இருப்பாங்க. தான் தாய் என்ன பண்ணுவா தெரியுமா? தான் கழுத்துல கிடக்கிற நகை, காதுல கிடக்கிற நகை, தான் சிறுவாடு சேர்த்து வச்ச பணத்தை கூட கொடுத்து நீயும் உன்னுடைய பிள்ளைங்களும் குடும்பத்தோட பொழைச்சிங்கப்பான்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் நடுவர்களே இருக்கும். இந்த மனப்பான்மை சமூகத்துக்கு ஒருபோதும் வராது. தாயும் தந்தையும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நமக்காக வாழக்கூடிய உயிர்கள். நம்மளை பத்தி கடைசி வரைக்கும் சிந்திக்கக்கூடியவங்க தாயும் தந்தையும் மட்டும்தான். இவர்கள் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம கூட சேர்ந்து ஊர் சுத்தினவன் வருவானா வரமாட்டான். நம்ம கூட சாப்பிட்டவங்க வருவாங்களான்னா வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட தாயும் தந்தையும் மட்டும்தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அது வளர்ந்துடுச்சு, அதை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திடீர்னு அவருடைய கணவர் ஏதோ ஒரு விபத்துலயோ ஏதோ இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த சமூகம் அந்த பெண்ணை என்ன தெரியுமா சொல்லும்? இவன் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ, இவன் ஒரு ராசி கெட்டவ, இவனாலதான் அந்த பையன் செத்து போனான்னு சொல்லி அவனுடைய உறவுகளும் இந்த சமூகமும் அவளை ஒதுக்கி தள்ளும். ஆனா அவளை பெத்த அப்பாவும் அம்மாவும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் பொண்ணு மகாலட்சுமிடா, என் பொண்ணு பிறந்த நேரத்துல தாண்டா நான் சொத்து வாங்கினேன், வயல் வாங்கினேன், என் வீட்டு மகாலட்சுமியே என் பொண்ணுதான்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை இந்த சமூகத்துக்கு வராது. அவளை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் நடுவர்களே வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதைதான் சகோதரி புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நடுவர்களே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாலும் 4 பேர் 4 விதமா பேசிட்டேதான் இருப்பாங்க. நீங்க முன்னாடி சொன்ன உதாரணமாகட்டும், அவன் என்னதான் ஒரு உழைப்பு போட்டு பெரிய ஆள் ஆயிருந்தாலுமே சமூகத்துல இருக்கிற 4 பேர் எப்படி தெரியுமா பேசுவாங்க? அவன் ஒரு ஊழல் பண்ணிட்டான், இல்ல தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு வெறும் அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அந்த மாதிரி நம்மளை பத்தி நெகட்டிவ் பேசுறவங்க தான் அதிகம். அவன் உண்மையா உழைப்பு போட்டு வெற்றி பெற்றுட்டான்னு மனதார சந்தோஷப்படவே மாட்டாங்க. அப்படி சந்தோஷப்படுறவங்க பெற்றோர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை நடுவர்களே, இவங்க சொன்னாங்க சமூகம்தான் ஒரு பிள்ளைய நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. கிடையவே கிடையாது நடுவர்களே. இந்த சமுதாயத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு 8வது படிக்கிற பையன் எப்படி முடி வெட்டுறான்? பாக்ஸ் கட்டிங்கிறான், ஒன் சைடு கட்டிங்கிறான். அது என்னன்னே நமக்கு தெரிய மாட்டாங்குது. கரைச்சட்டி மாதிரி தலையை கரைச்சிக்கிறான். கேட்டா அந்த அண்ணன் வெட்டியிருக்காங்க, அந்த சித்தப்பா வெட்டியிருக்காரு, அந்த மாமா வெட்டியிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறான். அப்போ அவனை சுத்தி இருக்கிற அந்த சமூகம், இந்த உறவுகள் அவனை அப்படி செய்ய வைக்குது. ஆனா அதே நேரத்துல அந்த பையனை அவங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? யாரை கேட்டா நீ இப்படி முடி வெட்டிட்டு வந்தன்னு அடிக்கக்கூடிய ஆளு அப்பாவாதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அடியை நானும் வாங்கியிருக்கேன், அதனால அனுபவம் இருக்கு. இப்படிதான் நடுவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய தவறுகளையும் சுட்டி காட்டி நம்மளை நல்வழிப்படுத்துறது பெற்றோர்களா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சமூகமா இருக்க முடியாது. இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுமா? நீ ஒன் சைடு கட்டிங் போட்டுக்க, பாக்ஸ் கட்டிங் போட்டுக்க, முடியில கலர் அடிச்சுக்க, கோழி குஞ்சு மாதிரி திரி. ஒரு பைக் வாங்கி வச்சிருக்காங்க நடுவர்களே. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ஒரு பைக் வாங்குறாங்க. ஓட்டுறவன் முதல் ஃப்ளோர்ல இருக்கான், லாஸ்ட்ல உட்காந்துக்கிறவன் 3rd ஃப்ளோர்ல இருக்கான். 2 பேரும் சேர்ந்து போய் ஐசியூல அட்மிட் ஆயிடுறாங்க ஆக்சிடென்ட்ல. இதுதான் இந்த சமூகம் சொல்லி கொடுக்குது. ஆனா தாயும் தந்தையும் என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? நான் பைக் வாங்கி தரேன்ப்பா, அது கூட சேர்த்து ஒரு ஹெல்மெட்டும் வாங்கி தரேன், அதை போட்டுட்டு போய் நீ பைக்கை ஓட்டுன்னு சொல்லுது இல்ல. இதுதான் நடுவர்களே தாய் தந்தையுடைய பாசம். இந்த பாசத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, சகோதரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. 1வது படிக்கிற புள்ள டியூஷன் போகுது, 1வது படிக்கிற பிள்ளை டியூஷன் போகுதுன்னு சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த 1வது படிக்கிற பிள்ளைக்கு ஏன் தெரியுமா டியூஷன் வச்சாங்க? அந்த 1வது படிக்கிற பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் பீஸ் கட்டினார்ல அவங்க அப்பா. அவங்க அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த 2 லட்சம் ரூபாய் தன்னோட பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாருன்னு. அப்போ
தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி தான் பிள்ளை பிற்காலத்துல யாருக்கிட்டையும் கை கட்டி பணத்துக்காக நிக்க கூடாது, அவன் படிச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உயர்ந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் தந்தைக்கும் தாய்க்கும் மட்டும்தான் இந்த சமூகத்துல இருக்குமே தவிர உறவினர்களுக்கோ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ இருக்காது. பெற்றவர்கள் மட்டும்தான் நம்மை பார்த்து நாம் உயர்வதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க. அதனாலதான் சொன்னாங்க மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வத்தை கூட அப்புறம் தான் வச்சாங்க. ஏன் மாதாவையும் பிதாவையும் குருவையும் முதன்மைப்படுத்தினாங்க? தாயும் தந்தையும் நம் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் தாயும் தந்தையும், அதற்கு பின்னால் நம்முடைய ஆசிரியர். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க நடுவரா உட்கார்ந்து இருக்கீங்க, நாங்கெல்லாம் பேச்சாளரா வந்திருக்கோம். நம்மளை பார்த்து இந்த நிமிஷம் இந்த நொடி மனசுல உண்மையான பாசத்தோட உண்மையான அன்போட சந்தோஷப்படக்கூடிய 2 ஜீவன்கள் இந்த உலகத்துல இருக்குன்னா அது நம்மளை பெத்த அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் நடுவர்களே, வேற யாரும் கிடையாது. ஈன்ற பொழுதினில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்னாரே, அது இந்த இடத்துல நிறுவனம் ஆயிருக்கா இல்லையா? இன்னைக்கு என்னுடைய அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா நான் ஒரு பட்டிமன்றம் பேச போறேன் அப்படின்ட்டு. என் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியா தம்பி, நல்லபடியா போய் பேசிட்டு நல்லபடியா உன் திறமையை வெளிப்படுத்திட்டு வான்னு சொன்னாங்களே, இத சமூகத்துல இருக்கிற ரோட்ல போற யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களா? என் அம்மாவாலையும் என் அப்பாவாலையும் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் நடுவர்களே. அதனால சினிமா பாடல் கூட வரும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஆகையினால் பெற்றோர்களே குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருண்குமார் அவருடைய அற்புதமா உங்களோட பேச்சு பேசி முடிச்சிருக்கீங்க. ஆரம்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு அற்புதமா ஆரம்பிச்சீங்க. அதுல இருந்து இப்ப அது கடைசியில திருக்குறள் சொல்லி முடிக்கிற வரைக்குமே உங்களோட எனர்ஜியும் உங்களோட கருத்துக்களும் பாத்தீங்க அப்படின்னா குறையவே இல்லை. எந்த அளவுக்கு உங்க அணிக்கு வலு சேர்க்க முடியுமோ எல்லா விதத்திலும் எல்லா தரப்பான கருத்துக்களையும், பெற்றோர்களோட பங்கு எப்படி இருக்கு, அவங்க ஊக்கப்படுத்துறதே ஆகட்டும், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழக்கத்தை சொல்லித்தரதலே ஆகட்டும், அதுல இருந்து அது மட்டும் இல்லாம சமூகத்துல இப்ப இருக்கிற நிலைமைகளை எப்படி ஒரு குழந்தையை கெடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா கருத்தையும் தெள்ள தெளிவா சொல்லி அற்புதமா உங்களோட பேச்சை ஒரு முழுமையா நிவர்த்தி செஞ்சிருக்கீங்க. அற்புதமான பேச்சு. வாழ்த்துக்கள் செல்வன் அருண்குமார் அவர்களே. அடுத்ததாக உங்களை எதிர்த்து இதெல்லாம் இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க எங்க அணிக்கு நாங்க வலு சேர்ப்போம் அப்படின்னு செல்வன் காவியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பேசுவதற்கு. குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது சமூக பொறுப்பு என்ற அணியில் பேசுவதற்கு செல்வன் காவியன் அண்ணாதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா, நான் ஒரு முதற்கட்ட பேச்சாளர். தொடங்குறேன். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்குமா? பேசுங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை புரிவது பெற்றோர்களா சமூக பொறுப்பா? கையிலேயே நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணைக்கு அலையிற மாதிரி கேள்வியிலேயே பதில் இருக்கியா? குழந்தைகள் வளர்ப்பில் துணை புரிவது பெற்றோர்களா சமூகமானு ஒரு தலைப்பை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நானே ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சு பெற்றோர்கள் தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை புரிவது சமூகமே, அந்த பெரிதும்ங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் சமூக பொறுப்பு தான் பெரிதும் உதவுதுன்னு இங்க நாங்க பேச வந்திருக்கோம். அதனால இந்த சமூகத்துல உள்ள ஒரு சராசரி மனுஷனா என்னுடைய எதிரணிக்கு என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, அடுத்த வாட்டி பட்டிமன்றங்களுக்கு வரும் பொழுது தலைப்பை ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசின அருண்குமார் பேசினாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆனா R15 பைக்கை வச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல படுத்தா அது சமூகத்தோட தவறா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாப்ல, என்னன்னா ஒருத்தர் நல்லா வளர்ந்து பல லட்சங்கள் சம்பாதிச்சாரு அப்படின்னா அவருடைய நண்பர்களும் சகோதரர்களும் கூட வந்துருவாங்களாம். ஆனா அதையே அவரு கொஞ்சம் தாழ்ந்து வேற ஏதாவது அடிமட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரை விட்டுட்டு போயிடுவாங்களாம்.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அருண்குமார் அவர்கள் கூட இருக்கிற நண்பர்கள் தான் சரியில்லை. அதனால அருண்குமாருக்கு இன்னொரு அறிவுரை என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்குமாறு என்னுடைய சார்பில் கேட்டுக்கிறேன். அப்புறம் இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாலே ப்ரீகேஜி எல்கேஜிங்கிற பேர்ல அந்த குழந்தைய குளிப்பாட்டி வாயில 2 இட்லியை திணிச்சு கழுத்துல ஒரு டை மாட்டி இடுப்புல பெல்ட் மாட்டி பேக்கு மாட்டி லஞ்சு கூட ஸ்நாக்ஸ் வாட்டர் கேன் வச்சு விண்வெளி வீரன் மாதிரி அவனை அனுப்பி 10ஓட 11 ஒரு மஞ்சள் கலர் வேனுல அவனை தள்ளி விட்டு பள்ளிக்கு அனுப்பி அவன் திருப்பி மாலையில வரும் பொழுது ரொம்ப சோர்வா வருவான். அதோட அவனுக்கு ஹோம்ஒர்க்கும் செய்ய வச்சு நைட்டு தூங்கி மறுநாள் காலையில எந்திரிச்சு நாள் இட்லி சுத்தமா அதே மாவுல காலையில தோசை ஊத்தி அந்த தோசையை வாயில வச்சு திணிச்சு அது வெளில வராம இருக்க கழுத்துல ஒரு கயிறு இடுப்புல ஒரு கயிறு கட்டி அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் வேணுல அவனை 10ஓட 11 அனுப்பி விட்டு இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருந்தா அந்த குழந்தை பெற்றோர்களோட இருக்கிற நேரத்தை விட ஆசிரியர்களோட பள்ளியில அதாவது அந்த சமூகத்துல இருக்கிற நேரம் தான் அதிகமே தவிர பெற்றோர்களோட இருக்கிற நேரமே குறைவா இருக்கும் பொழுது எப்படி அந்த பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்ப்புல பெரிதும் துணை புரிவாங்கன்னு எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இப்படின்னு எதிரில பல கருத்துக்களையும் பாடல்களையும் எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய அந்த சுய கௌரவத்துக்காக அந்த குழந்தைகளையே 11வது 12வது படிக்கும் பொழுது அவனுக்கு பிடிச்ச குரூப்பை எடுக்க விடாம அவங்களுடைய கௌரவத்துக்காக இதுதான்டா முன்னணி குரூப் இதுதான்டா பின்னணி குரூப்னு அவனை பிடிக்காத இடங்களுக்கு தள்ளக்கூடிய பெற்றோர்களும் இதே சமூகத்துல தான் இருக்காங்க. அது தெரியாம எதிரில பேச வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அருண்குமார் இன்னொரு கருத்துமே வச்சாரு. 2 லட்சம் கட்டி அவருடைய மகனை பள்ளியில சேர்த்திருக்காராம். காரணம் என்ன அப்படின்னா, தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாதான். தான் பட்ட கஷ்டத்தை தன் மகன் படக்கூடாதுன்னு 2 லட்ச ரூபாய் பணம் கட்டி 1ஆம் வகுப்புல நீங்க சேர்க்கிறீங்கன்னா அவன் அந்த 1ஆம் வகுப்புல வாழ்க்கைக்கு என்னத்தை கத்துக்குவான்னு எனக்கு புரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியவர்கள் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இன்னொரு விதமான விஷயமும் சொன்னாரு. மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதாவை வச்சாங்க, அப்புறம் தான் பிதா, அப்புறம் தான் குரு வச்சாங்க. ஆனா மாதா பிதா குரு தெய்வம் இவங்க அத்தனை பேருமே இந்த சமூகம்ங்கிற ஒரு அடைப்புக்குள்ள அடைபட்டு இருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. அனைவரும் சமூகத்துக்குள்ளதான் இருக்காங்க. அருண்குமார் அவர்களே, அதை நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நம் பிள்ளைகள்ங்கிறவங்க சமூகத்தினோட ஒரு விக்டிம். அதாவது நம் பிள்ளைகள் இந்த சமூகத்தின் ஒரு பிரதிநிதி. அவர்களுடைய வளர்ப்புல பெற்றோர்களையும் தாண்டி ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம், அரசாங்கம் அப்படின்னு சமூகத்தின் மிகப்பெரிய கட்டமைப்பு உறுதுணையா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு மனிதனும் மனிதனாவே இருக்கிறான். சமூகத்திலிருந்து வெளிவரக்கூடிய 2 வரி கவிதைகள் கூட ஒரு மனிதனை மாற்றும் தெரியுமா? அதை தாண்டி இந்த சமூகம் எத்தனை படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கு, எத்தனை இயக்குநர்களை உருவாக்கி இருக்கு, எத்தனை படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கு. ஏன் சமீபத்துல வெளியான அமரன் படத்தை பார்த்துட்டு எத்தனை குழந்தை அம்மா நானும் இன்னும் பெரிய பிள்ளை ஆயிட்டு நானும் ஆர்மியில சேர போறேன்னு எத்தனை குழந்தைகள் மனதார மாறி இருக்காங்க. இது ஒரு பெற்றோரால கொடுக்க முடியுமா? அடுத்து வருவங்க கட்டாயம் எனக்கு பதில் கூறியாகணும். ஏன் இதை விடுங்களேன். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு நானே இருக்கேன். நான் நம்ம திருவாரூருடைய ஒரு யூடியூபர். சமூக வலைதளங்கள் மூலமா திருவாரூரின் சிறந்த இடங்களையும் என்னால முடிஞ்ச பல கருத்துக்களையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கக்கூடிய நானும் இந்த 2K காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2K இளைஞன் தான். ஆனா இவங்க எந்த காலத்திலயோ இருந்ததை வச்சுக்கிட்டு குழப்ப வேண்டாம். இந்த 2K காலத்துல அப்பா அம்மா தான் நம்மளை ரொம்ப வளர்க்குறாங்க, சமூகம் நம்மளை குறைக்குதுன்னு சொல்றது என்னால மிகவும் ஏற்றுக்கவே முடியல. அதுவும் உங்க அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, உறவினர்கள்னு பத்திரிகையில ஏன்டா என் பேரை போடலையேன்னு சண்டைக்கு வர்றவங்க தான் அதிகமே ஒளிஞ்சு இந்த சமூகத்துல பத்திரிகையே வைக்காத என்னுடைய சிறுவயது நண்பன் என்னுடைய தங்கை திருமணத்தில் எச்சியலை எடுக்கிறான் அப்படின்னா இந்த சமூகம் எனக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு. உங்களுடைய குடும்பங்களும் உறவுகளும் உங்களுடைய தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய உங்கள் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு உங்க கூட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை விட முக்கியமா குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை புரிவது பெற்றோர்களே அப்படிங்கிற தலைப்பே இந்த சமூகத்தில் சமூக வலைதளத்தில் தான் ஒளிபரப்பப்படுகிறது என்பதை அருண்குமார் மீண்டும் ஒரு முறை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை காவின் அவர்களே, அற்புதமா அருண்குமார் பேசினதுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற விதமா பேசியிருக்கீங்க. நிறைய நேரம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெற்றோர்கள் குழந்தைகள் கூட செலவிடுற நேரமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு.
முன்னாடி இந்த பேச்சளவுல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க, சாயங்காலம் வந்து டியூஷன், நைட்டு வந்து தூக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. இந்த இருக்கிற நிலைமையில அவங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லயும் டியூஷன் அந்த மாதிரி கல்லூரிகளாகட்டும் அதுலதான் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி போக்குவரத்து இப்ப எல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்துற விட தூரமா கொண்டு போய் சேர்த்துற மாதிரியான நிலைமை இருக்கு. அவங்க வந்து ஒரு பயணத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா வந்து டிராவல் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு போற நிலைமையா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எங்க வீட்டுமே அப்படிதான் நடக்கும். அண்ணா பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்கே வந்து ஸ்கூல் வேன்ல போகணும் அப்படின்ட்டு 8:30 மணிக்கே ரெடி ஆயிட்டு இருப்பான். 8:30 மணிக்கு நான் இப்ப MBA படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நானே வந்து 8:30 மணிக்கு தான் குளிச்சுட்டு இருப்பேன் வேலைக்கு போறதுக்கு. ஆனா அந்த அவன் இத்தனைக்கும் வெறும் ப்ரீகேஜி இப்பதான் வந்து ஸ்கூல் சேர்த்திருக்காங்க. 3 வயசு தான் ஆச்சு. 3 வயசு 3.25 வயசு தான் ஆச்சு. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்கு ரெடியா இருப்பான். அது அந்த நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு வச்சுட்டு சாப்பாட்டு வெளியே வர ஒரு இது இடுப்புக்கு ஒரு பெல்ட் போட்டு டை எல்லாம் கட்டி விட்டு அந்த 8:30 மணி நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் ரெடியாகி வந்துருவான். அவ்வளவு இது பண்ணி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணங்கள் ஆகட்டும் ஸ்கூல்ல இருக்கிற டைமிங்ஸ் எல்லாமே வந்து எச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றது ஸ்கூல்ல தான். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட நேரமே செலவழிக்கிறது இல்லை அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து குழந்தைகளோட வளர்ப்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடோட செயல்பட முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இதுக்கெல்லாம் வந்து அடுத்து வரவங்க வந்து எப்படி பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்களே வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, அடுத்தவங்க பதில் சொல்லணும்னு கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக செல்வன் குட்டி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் வந்து பெற்றோரின் வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து உங்களுக்கான பதில் எல்லாம் அளிப்பாருன்னு நான் நம்புகிறேன். குட்டிகிருஷ்ணன் இருக்கீங்களா? மதுரை வந்துட்டேயா அப்படின்னு சொன்னாங்க. வரல வரீங்க. இந்த உலகிலேயே நல்ல நாடு என்று உண்டு என்றால் அதுதான் தமிழ்நாடாகும். இங்குதான் மனுஷங்கள் எல்லாம் தெய்வங்களாகிறாங்க, தெய்வங்கள் எல்லாம் மனிதராக பிறப்பெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் மேலான என் பெற்றோரை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் வந்து சமூகம்தான் எல்லாம், சமூகம்தான் எல்லாம், சமூகம்தான் எல்லான்றாரு. நானும் சொல்றேன் சமூகம்தான் எல்லாம். அதற்கு ஒரு அடிப்படையா இருக்கிறது பெற்றோர் தான். ஏன்னா வந்து அப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கழுத்துல ஒரு கயிறு இடுப்புல ஒரு கயிறு கட்டி விடுறாங்கன்னா இந்த சமூகம் வந்து அப்படி மாத்திருச்சு. அதுக்கு வந்து பெற்றோர் வந்து என்ன செய்வாங்க, அப்படி இருந்தாதான் இந்த சமூகம் நீங்க மதிக்கிறீங்க இந்த குழந்தைகள்லாம். இல்ல அந்த குழந்தை வந்து ஒரு கிழிஞ்ச டவுசர் ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டுச்சுன்னா அந்த குழந்தைய வந்து நீங்க ஓரமா தள்ளி வைக்கிறீங்க. இந்த சமூகத்துக்கு ஏத்தாப்புல எங்க பெற்றோர்கள் வந்து மாத்திட்டாங்க. நீங்க ஏன் வந்து மதிக்க மாட்டீங்க? இந்த சமூகம் ஏன் ஒரு சாதாரண ஒரு சட்டை, சாதாரண ஒரு ட்ரௌசரு, சாதாரண ஒரு செப்பல் போட்டிருந்தா நீங்க இந்த சமூகம் ஏன் மதிக்க மாட்டேங்குது? ஒரு கழுத்துல ஒரு கவுரு, இடுப்புல ஒரு கவுரு, கால்ல ஷூ போட்டு இருந்தாதான் இந்த சமூகம் மதிக்கிறீங்க. அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பொறுப்பு இல்ல. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, மரத்தை வச்சவன் தான் தண்ணி ஊத்துவான். அந்த மாதிரி பிள்ளைய பெத்தவங்க தான் பிள்ளையோட வரப்பெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. வேர் இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் என் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே நான் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாற வேண்டும், அராரிராரோ தாயே நீ கண்ணுறங்கு. இந்த பாடல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம், உலகத்தின் பந்தங்கள்னா சமூகத்தின் உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாய். அந்த பெற்றோர் சொல்லி தராங்க. இந்த உலகத்தோட சமூகத்தை எல்லாம் பெற்றோர் சொல்லி தராங்க. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இடையில பெற்றோர் தான் வழி நடத்தி செல்றாங்க. அதைத்தாங்க இந்த பாடல் வந்து உணர்த்துது. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு ஒரு பையன் வந்து போறேன் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சுட்டா போறோம், பிள்ளை பெற்றிருக்காங்க, ஒரு பிள்ளை என்ன பிள்ளை பெற்றிருக்காங்கன்னு அம்மாவை தான் சொல்லுவாங்க. அதே வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தாயத்தான் வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தையோட வளர்ப்புக்கு அண்ணே சொன்ன மாதிரி இந்த தலைப்புல குழந்தைகளின் வளர்ப்பில் சொல்லுவாங்க தாயை போல சேலை.
தாயை போல் சேலை நூலை போல் சேலை தாயை போல் பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழி எல்லாம் இருக்கு. அண்ணே சொன்னாரு இந்த பெரிதும் அப்படின்ற வார்த்தை வந்தது வந்து இந்த பெரிதும்னால நாங்க சமூகத்தையே பேசுறோம் அப்படின்றாரு. அந்த உங்க சமூகம் தான் இந்த பெற்றோரை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பேசுறாங்க. எந்த ஒரு சமூகத்துல எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, பிள்ளைய பெற்றிருக்காங்க, பிள்ளைய யாரு உங்க அம்மா வர சொல்லு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த முக்கியமான வார்த்தை எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்க அம்மாவை வர சொல்லு, வந்தோடனே என்ன பிள்ளை பெற்றிருக்கீங்க, என்ன வளர்த்துருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த பெரிதும்ன்ற வார்த்தை பெற்றோரை குறிக்குது. அதான் குழந்தைகளின் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது. போயிருக்கீங்களோ ஐயா? நீங்க நிறைய டைம் அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கீங்களா? அப்படி நான் நிறைய டைம் இல்லையா, வருஷத்துல ஒரு 210 பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு 100 வெளியே இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு பனிஷ்மெண்ட்ல. ஒரு ஒரு 50 வந்து அம்மா வந்துதான் உள்ள விடுற அந்த மாதிரி இருக்குயா. உங்களோட அதிகமா அம்மா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க போலயே. என்ன என்ன புத்தகத்துல இருக்க கொஸ்டின் கூட அம்மாவுக்கு தெரியும். நீங்க பாருங்க உங்க பையன் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்படி எழுதியிருக்கான் பாருங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு எல்லாம் வந்து கொஸ்டினாவே ஆன்சரை எழுதி வச்சேன். அதுக்கு வந்து டீச்சர் மார்க் போட்டாங்க. நல்லா படிச்சவன் 99 மார்க் எடுத்திருந்தான். அவன் வந்து எப்படி அவனுக்கு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன், அவனுக்கு மார்க் போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து மார்க் போடல, அதான்டா ஆன்சரு, கொஸ்டின் தானே ஆன்சரு அப்படின்லாம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சுயா. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் சொல்றான், தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது எதுவுமே இல்லை, பணத்தை இல்ல, பொருளை இல்ல, தன்னுடைய வளர்ப்பை பிறர் குறை கூறாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மாவே சொல்லுவாங்க, மகனே யாரு முன்னாடி என்னை தலை நிமிர வரைக்கும் செஞ்சிடாத, என்ன வேணா பண்ணு, யாரு முன்னாடி தலை நிமிர்றதுக்கு செஞ்சிடாத அப்படின்னுவாங்க. அதே மாதிரி என்னதான் நம்ம வந்து பொழைச்சு நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சு நம்ம மனைவிட்ட காசு கொடுத்தாலும் அது வேற மாதிரி. அந்த காலத்துல வந்து அந்த காலமும் இந்த காலமும் சரி, பெண்கள் வந்து நடுவுல வந்து ஒரு பொட்டு வைப்பாங்க, சின்னதா ஒரு பொட்டு. அந்த பொட்டு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, பிறந்த வீடும் புகுந்த வீடும் சேரணும் அப்படின்னு வகிட்டெடுத்து ஒரு பொட்டு வைப்பாங்க. அந்த 2 வீட்டையும் சேர்த்து நம்ம பெண்கள் வந்து கணக்கு வழக்கு எல்லாமே சரியா கொண்டு போகணும் அப்படி. அது ஒரு பாட்டே இருக்கு, பொதிகை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு கணக்க எண்ணு செல்லக்கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. எப்படி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. நம்ம பெத்த பிள்ளை வந்து முதைய சம்பாரிச்சு எந்த கோவிலையும் போய் செய்வேனா, எந்த ஒரு இதுக்கு செய்வேனா, பெத்த தாயிட்ட போய் அம்மா நான் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேம்மான்னு ஒரு ரூபா கொடுத்தா போதும், அவங்க வந்து அதை வந்து பல மடங்கு ஆக்குவாங்க ஒரு பெத்த அம்மா தாய் வந்து. இது ஒரு கடைசியா ஒரு கதையை சொல்லி நான் வந்து என்னோட முறையை வந்து நிறைவு செய்யலான்னு பாக்குறேன். ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்துல வந்து ஒரு தந்தை வந்து மறு அருந்துவாரு. அதனால வந்து அந்த குடும்பத்தோட வறுமையே வந்து ரொம்ப பாதிப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையின் படிப்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தினரும் மதிப்புகளும் குறைகிறது. அந்த தந்தை வந்து மறு அருந்துறாரு. அதனால வந்து பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்தினர் சமூகம் எல்லாமே வந்து எதிர்க்கிறாங்க. அந்த சமூகம் வந்து சொல்லுது, அப்பயும் குடிகாரனா இருக்கான், அந்த குழந்தை எப்படி வாழ போகும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை எப்படி வாழ போகும்னு சொல்றாங்க. அந்த சமூகம் வந்து சொல்லல, அப்பயும் குடிகாரனா இருக்கான் பாவம் இந்த குழந்தைன்னு சொல்லல. அந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, அப்பயும் குடிகாரனா இருக்கான், அந்த குழந்தை எங்கிட்டு வாழ போகுது, அதே மாதிரிதான் உருப்படாம போகும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த தாய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல நீ நல்லா வருவ, நீ வந்து பெரிய ஆளா சாதிக்கணும், நீ தைரியமா இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் இப்ப சொல்றதுக்கு இந்த சமூகத்துல வந்து யாருமே இல்லை. அந்த நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் பெற்றவங்க தான் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு அந்த குழந்தை வந்து நடந்து அந்த இதெல்லாம் கேட்டு வந்து அந்த குழந்தை வந்து படிப்படியா முன்னேறி வரும்போது அந்த குழந்தை வந்து அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு மருத்துவருக்கு படிக்க வைக்கிறாங்க. மருத்துவருக்கு படிக்க வைக்கும் போது என்னைக்கு அந்த குழந்தை சிறுவனா இருக்கும்போது அந்த சமூகம் சொல்லுச்சோ, குடிகாரனாதான் வருவான், குடிகாரமை எப்படி உருப்பட போருவான் என்று சொன்னதோ, அந்த சமுதாயம் தான் அந்த பையனை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பெற்றோர் தான். அப்போ வந்து ஒரு பெற்றோர் கூறிய வார்த்தைகள், அந்த தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கிற மருந்தல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நோய் தீர்க்கிற மருந்து தான் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை குட்டி கிருஷ்ணன் அவருடைய அற்புதமா வந்து உங்களோட பேச்சை வந்து கொடுத்துருக்கீங்க.
பாடல்களாகட்டும், கதைகளாகட்டும், நீங்க சொன்ன உதாரணங்களாகட்டும் எல்லாமே வந்து அற்புதமா வந்து உங்க தலைப்பை விட்டும் விலகாமல் எப்படி வந்து அதை வந்து அந்த கதைக்கு பாடல்கள்ல வந்து உங்க தலைப்புக்கு ஒரு பக்கபலமா கொண்டு வரணுமோ அந்த மாதிரி வந்து அற்புதமா கொண்டு வந்து ஒரு கோர்வையா வந்து உங்களோட உரையை கொடுத்துருக்கீங்க. கடைசியா சொன்ன அந்த கதை உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உண்மை. அந்த தாயோட சொல்லுக்கு வந்து எந்த அளவுக்கு பாவ சக்தி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்னொரு கதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. கிட்டத்தட்ட 1900 நடக்குது. அப்ப வந்து என்னன்னா அந்த பள்ளி ஒரு மாணவர் வந்து ரொம்ப படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாணவன் கிட்ட எழுதி நீ வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி வந்து கொண்டு போய் அந்த பையன் கொடுத்துட்றாங்க. அந்த பையனுக்கு படிக்க தெரியல. அதை போய் அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதை வாங்கி அவங்க அம்மா படிச்சு பாக்குறாங்க. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வந்து அறிவு ரொம்ப அதிகமா இருக்காமாப்பா, அதனால அவங்களால வந்து எதுவுமே உனக்கு உன் அளவுக்கு அவங்களால சொல்லித்தர முடியலையா, அதனால வந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இது வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவே வந்து அந்த பையனுக்கு வந்து எல்லாமே சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பையனும் வந்து இப்ப வளர்ந்து பெருசாயிரான். பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து அறிவியல் அறிஞரா வந்திருக்கான். நிறைய வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாணவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சவர். அவரு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பேப்பர் வந்து கண்ணில் படுது. அவரு வந்து அதை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க பையன் வந்து இங்க படிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். அவனுக்கு வந்து நாங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அந்த படிப்பு ஏறாது. அதனால வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இந்த உண்மை வந்து அந்த தாய் வந்து அவங்க கிட்ட அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த இப்ப நமக்கு வந்து இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம அதை சயின்டிஸ்டா நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். பல கஷ்டப்படுற குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களோட சப்போர்ட்னால நல்லா முன்னேறிய மாணவர்கள் மாணவிகள் வந்து கண்டிப்பா இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு வந்து நம்ம சொல்லிட முடியாது. நம்ம என்னதான் வந்து பேசினாலும் அதெல்லாம் இல்லைங்க. சமூகத்தோட பொறுப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பெரிதும் துணை நிற்பது, அந்த பெரிதும்ங்கிற வார்த்தை வந்து சொன்னாங்க. அந்த பெரிதும் துணை நிற்பது சமூக பொறுப்பு தான் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு திரு பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடி. தமிழ்குடியின் தித்திக்கும் தேன் தமிழ் தெக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நீதி நெறியை மூன்றாம் கண்ணாக கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நல்லதொரு தீர்ப்பினை வழங்கவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது மதிப்பிற்குரிய மாலை வணக்கம். குழந்தை வளர்ப்பில் பெரிதும் உதவுவது பெற்றோர் வளர்ப்பா அல்லது சமூக பொறுப்பா? ஐயா, இங்க மனுஷன்றதே ஒரு சமூக உயிரினம் தான். ஏன் தெரியுங்களா? மனுஷன்றது இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ தெரியுமே ஒழிஞ்சு அவனுக்கு தன்னிச்சையா வாழ தெரியாது. ஏன்னா இதைத்தான் இயற்கையுமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. குகை வாழ்வுகள் தொடங்கி இன்னைக்கு இருக்க கூட கோபுர மாட மாளிகை வாழ்வு வரைக்கும் கூடி வாழ்றத மட்டுமே சமூக மற்றும் சமுதாய வாழ்வாவே இருக்கு. இந்த சமூக வாழ்வுல சமூக பொறுப்புன்றது மனிதனுக்கு பொதுவான அறப்பண்பு. இதை நீங்க மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? சமூக பொறுப்பு என்பது சமுதாய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வித்தாவே இருக்கு. அந்த வித்தை வந்து நல்ல ஒரு நிலத்துல சரியான முறையில நீர் விட்டு வளர்த்தா மட்டுமே நம்ம வந்து நிறைவான ஒரு பயனை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். மற்றவங்க நலன் பேணுறது, பேராண்மை, ஒருவருக்கொருவர் உதவுவது, அதாவது உரிய நேரத்துல வந்து உற்றொழி உதவுவது, சற்றும் எதிர்பாராத ஒரு சங்கடம் ஏற்பட்டு சிக்கி தவிக்கிறவங்களுக்கான சிக்கலை போக்குறது, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி தந்த சமூக பொறுப்புகள்ல சில. நல்ல முயற்சிகளிலும் நல்ல செயல்களிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்பு, இது எல்லாமே நம்ம சமூக பொறுப்புல ஒரு அங்கமா இருக்கு. மலர்ந்த முகத்தோட மாறாத சிரிப்போட தீராத பகையை தீர்த்து
நேரான வழியில நெருங்க வைக்க வேண்டும். இது எல்லாமே நம்ம சமூக ஒற்றுமையை குறிக்கிற ஒரு சில பொதுவான பண்புகளாவே இருக்கு. இதெல்லாம் இந்த காலத்து பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க நடுவர் அவர்களே. நான் எதுவும் சொல்ல வரலைங்க, நீங்களாச்சு எதிரணியாச்சு. கடைசியில நடுவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு நம்ம எழுத்துறக்கூடாது. நடுவர் அவர்களே இந்த இடம் கொஞ்சம் உஷாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்துதான் ஆகணும். உங்க கூட எல்லாம் நடுவரா வந்தா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அணிக்கும் சாதகமா பேசிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பால்ல கட் அவுட் வச்சிட்டீங்க, அடுத்த பால்ல சரிங்களா? இதெல்லாம் சொல்லி தரணும்னு நம்ம இந்த கால பெற்றோர்கள் நினைக்கிறாங்க தான். ஆனா அவங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. 7 மணிக்கு போற பள்ளிக்கூடத்துக்கு 4 மணிக்கு அந்த அம்மா அலாரம் வைக்கும். அந்த அலாரம் 4 மணிக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த அம்மா பிள்ளையை எழுப்பாம வீட்டுக்காரனை எழுப்பிட்டு, நான் இந்த பக்கம் இட்லிக்கு காய்கறி வைக்கிறேன், நீ அந்த பக்கம் பிள்ளைக்கு ஷூவை தொடச்சு வை அப்படின்ட்டு 6 மணிக்கு பிள்ளையை எழுப்புவாங்க. 2 பேரும் சேர்ந்து எழுப்பி, தம்பிங்க சொன்ன மாதிரி கழுத்துல ஒரு டை, இடுப்புல ஒரு டை, எல்லாத்தையும் எழுப்பி செஞ்சு ப்ரிகேஜி ஸ்கூலுக்கு 6 மணிக்கு அந்த மஞ்சள் வெள்ளை ஏறி வச்சுட்டு, அம்மாவுக்கு பாய் சொல்லுன்னு சொன்ன அந்த பிள்ளை பாய் சொல்லும், நீ தாயே இல்லை என்னோட பேயே அப்படின்னு சொல்லிதான் அந்த பிள்ளையோட நினைப்பு இருக்கும். இப்ப எங்க இருக்கு உங்க பெற்றோர்களோட பண்பு? அதை விடுங்க. அதாவது தம்பிங்க எல்லாம் முன்னாடி நிறைய சொன்னாங்க, சிக்கல்ல கூட இருக்கிறாங்க, பொருளாதார இடர் ஏற்பட்டா கூட இருக்காங்க. இதெல்லாம் இருக்காங்க தான், நாங்க இல்லைன்றே மறுக்கல. ஏன் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பெற்ற கடன் ஒரே ஒரு கடன் இருக்கிறதுனாலதான் இவ்வளவோ அவங்க உங்களுக்கு செய்யறாங்க. இது தெரியாம நம்ம தம்பிகள்லாம் முன்னாடி பெற்றோர் பொறுப்புன்னு ரொம்ப பேசுறாங்க. அருண் தம்பி சொன்னாப்புல 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டு பைக்கை ஓட்டுனா ஹெல்மெட்டை போட்டு போன்னு சொல்றாரே ஒரு காவலர். அந்த காவலருக்கு இருக்கிறது சமூக பொறுப்பு. அதை விடுங்க. அதே பைக்ல அதையும் கேட்காம போய் ஆக்சிடென்ட் ஆகி போய் ஐசியூலயே அட்மிட் ஆனாலும் அதுக்கு ஒரு சேவை செய்யறாருல மருத்துவர், அவருக்கு இருக்கிறது தான் சமூக பொறுப்பு. இதெல்லாம் நீங்க மறுத்து கூற முடியுமா? அதை விடுங்க. பாப்பா பவதானி அருமையா பேச்செல்லாம் தெறிக்க விட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்ததுல 3 பேரு, அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கவங்க 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையிலனா டீச்சர்னு. அந்த டீச்சருக்கு இருக்கிறதும் சமூக பொறுப்பு. இத்தகைய பொறுப்புகள்லாம் வச்சிருக்க எங்க அணிக்கு எதிரா 4 பேர் நின்று பேசுறீங்க. சிரிக்கிறவனை கண்டா சிரிச்சுக்க, முறைக்கிறவனை கண்டா முறைச்சுக்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருந்தா மகனே அப்படின்னு சொல்ற இந்த கால பெற்றோர்கள் மத்தியில, அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த டீச்சர் மாதிரி வரணும்பா, இந்த ஆஸ்பத்திரி போனா இந்த டாக்டர் மாதிரி வரணும்பா, அந்த கோர்ட்டுக்கு போனா அந்த ஜட்ஜம் மாதிரி வரணும்பா, இதெல்லாம் ஏங்க சொல்லி வளர்க்குறீங்க பெற்றோர்களான நீங்க? சமூக பொறுப்பு இருக்கிறதுனால தானே. தம்பி சொன்னாப்புல இதுக்கு முன்னாடி, கால் சட்டை போட்டு கழுத்துல டை, கால்ல ஷூ, இதெல்லாம் போட்டாதாங்க இந்த சமூகம் மதிக்குதுன்று. இதே இல்லாத ஒரு மனுஷன் தாங்க நம்ம மகாத்மா. அவருக்கு தேசப்பிதா தேச தந்தைன்னு ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரணுன்ற ஒரு சமூக பொறுப்பு தான். இத்தகைய சமூக பொறுப்புகள் இருக்கிற எங்கள்கிட்ட உங்க குழந்தைகளை விட்டு பாருங்க. இதே டாக்டராவோ, இதே ஆசிரியராவோ, இதே தேச பிதாவாகவோ, ஏன் நடுவர் ஐயா சொன்ன ஐன்ஸ்டீன் மாதிரி கூட எங்களால கொண்டு வர முடியுங்க. ஆனா இன்றைய பெற்றோர்கள் செல்போனை கையில ஊட்டி சோறு ஊட்டுறீங்க. நீங்களா சொல்லித்தர போறீங்க சமூக பொறுப்புகளை? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. அருமை திரு பாண்டியன் அவர்களே, உங்க அணிக்கு எப்படியெல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட கருத்துக்களை நிறைய தெரிவிச்சிருக்கீங்க. பெற்றோரோட பண்பு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு, அதே மாதிரி சமூகம் எப்படி அவங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒரு பொது இடத்துக்கு போறாங்க அப்படின்னா மருத்துவராகட்டும், ஆசிரியராகட்டும், அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஊக்கம் பெற்று அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அவங்களுக்கு எல்லாம் வருது அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இதையெல்லாம் மீறி இறுதியா ரம்யாமா வந்துட்டீங்களா? பவித்ரா, ரம்யாமா வந்துட்டாங்களா? வரலன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பார்த்துட்டேன் மேம், எடுக்கல.
நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் அவர்கள் வந்து அற்புதமா வந்து அவங்க அணிக்கு வந்து வலு சேர்த்திருக்காரு. இது நம்ம அடுத்த பேச்சாளர் திருமதி ரம்யா அவர்கள் வரதுக்கு முன்னாடி வந்து செல்வி லோகநாயகி அவர்களை கூப்பிட்டுறலாம். என்னதான் வந்து 3 பேர் வந்து அற்புதமா வந்து எதிரணியில வந்து பேசியிருக்காங்க. குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது பெற்றோரின் வளர்ப்பு அப்படிங்கிற இதுல வந்து பேசியிருந்தாலும், எங்க அணியில 3 பேர் பேசியிருந்தாலும், நான் வந்து எங்க கருத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ரம்யாமா வந்தாங்கன்னா கூட எங்க அணிக்கு தான் வந்து தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து இறுதி பேச்சாளரா என்னோட பேச்சை வந்து நான் பேசி முடிப்பேன் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து திரு செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை நிற்பது சமூக பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கு அவங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனா கேக்குதானே? கேக்குதுமா, பேசுங்க. ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்தாய் இங்காச்சு புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேல் ஐயம் பெற்றோர் மேல் ஐயம் என்று சற்றும் தயக்கமின்றி சாற்று என்ற தமிழ்தாயின் பொன்னடி தொட்டு இந்த இடையவெளி பட்டிமன்றத்தில் சிறப்பாக நடுவர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய பவித்ரா அவர்களுக்கும் என் அணியிலும் எதிரணியிலும் நிறைய வலுவார்ந்த கருத்துக்களை நிறைய புள்ளி விவரங்களையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல தலைப்ப ஒரு பட்டிமன்றம் எடுத்துக்கொண்டால் தலைப்பு மேல எல்லாருக்கும் ஒரு விதமான பார்வை, வெவ்வேறான பார்வை இருக்கும். குழந்தை வளர்ப்புல எப்படி வளர்ப்புல பெற்றோருடைய பொறுப்பா இல்ல சமூகத்தினுடைய பொறுப்பா அப்படிங்கிறது தான் தலைப்பு. அப்ப இது 2 விதமா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பொறுப்பும் கடமையும் வெவ்வேற. இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கிறது பெற்றோரினுடைய கடமை இல்லையா? அப்ப சமுதாயம் ஒரு குழந்தையை வழிநடத்தி செல்வது, நன்முறையிலே வழிநடத்தி செல்வது என்பது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்ல. இன்னும் இது இலகுவா எப்படி சொல்றதுன்னா, பொறுப்பு வேற கடமை வேறன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது மாதிரிதான். அப்போ குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு இருக்கக்கூடியது கடமை. நம்ம சமூகத்து அதான் தலைப்புல நீங்க வச்சிருக்கீங்க. தலைப்பதான் நான் சொல்றேன், சமூக பொறுப்பு. அப்ப சமுதாயத்திற்கு தான் பொறுப்பு இருக்கிறது. நான் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. நான் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியை நல்ல முறையில முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா? அததான் சொல்றேன். தலைப்புலயே அழகா இருக்கு. சமுதாய பொறுப்பு தான் ஒரு குழந்தைகள் வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுது. பெரும் பகுதி அதுதான். இப்போ எல்லாரும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. கொஞ்சம் விடுபட்ட கருத்துக்கள்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சமுதாயம் இந்த குழந்தையிடம் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு விஷயங்களின் மூலமாகவும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு விதமான படிப்பினையை கொடுக்கிறது. பெற்றோர்களுடன் குழந்தைகள் இருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா நடுவர்களே மிகவும் ஒரு குறைவான நேரம். அதுவும் இப்ப சிட்டி சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மாவுக்கு குழந்தையோட செலவிட நேரமே இருக்கிறது கிடையாது. 2 பேருமே மேக்சிமம் பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறவங்களா தான் இருக்காங்க. குழந்தைய கேர்டேக்கர் பாத்துக்கிறாங்க. நைட்டு வந்தா அவங்களுக்கு வந்து குழந்தை கூட அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் செலவிட முடியும்ன்ற ஒரு நிலை இருக்கு. கிராமத்து சைடுமே அவங்க போயிட்டு வந்தாங்க. ஆனா வயலுக்கு போயிட்டு அப்பா அம்மா குழந்தைங்கள்ட்ட வந்து நீங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிக நேரம் கொடுத்து அப்படி கிடையாது இல்லையா? அப்போ இந்த குழந்தை பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்வதை தாண்டி இந்த சமுதாயத்திடமிருந்து நிறைய விஷயங்களை கத்துக்குது, நிறைய எடுத்துக்குது. அப்ப இந்த சமுதாய பொறுப்பு தான் அதிகம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என்னுடைய குழந்தைக்கு நான் பெற்றோர், ஓகேவா? என்னோட பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நான் யாரு? நெய்பர் அங்கிளா? இல்ல. என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நான் சமூகம் இல்லையா? அப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு பெற்றோர், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அவங்க சமூகம் இல்லையா? அப்ப இந்த பெற்றோர் சமுதாயம் என்ற கட்டமைப்புக்குள்ளதான் பெற்றோருமே வராங்க. என் குழந்தைக்கு நான் எப்படி பாக்குறேனோ, என் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறனோ அதே வந்து நான் இன்னொரு குழந்தைக்கு நான் செய்வேனா அப்படின்னு கேட்டா அது ஒரு இடத்துல கேள்விக்குறியாகுது இல்லையா? அப்ப பெற்றோர் தான் சமூகம். இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளதான் அந்த பெற்றோர் வராங்க. அதனால குழந்தைகள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை ஸ்கூல் தானே படிப்பாங்க. அவங்க வந்து அவங்க அம்மாவும் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியையா இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்பா வந்து சொல்றாங்க, நான் பெரிய பிள்ளையாகி நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு
சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பாப்பாட்டு கேட்கும் பொழுது யாரு உங்களுக்கு எதனால இது மாதிரியா ஒரு எண்ணம்னு கேட்டதுக்கு நான் எந்த மாதிரியா வரணும் அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு வந்து என் டீச்சர் பேரை சொல்லி அந்த குழந்தை சொல்றாங்க. என்னோட டீச்சர் வந்து இவ்வளவு நல்லவங்க, இவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். சோ நான் என்னோட டீச்சர் மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் யாரு? டீச்சர். ஆனா தன்னுடைய தாயை போல நான் டீச்சரா வரணும்னு அந்த குழந்தை சொல்லல. என்னோட டீச்சர் மாதிரி ஒரு டீச்சரா நான் இந்த சமுதாயத்துல இருக்கணும்னு சொன்னா அதிகமா இந்த குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த சமுதாயம். பெற்றோர் வந்து அவங்க வளர்க்கறது கடமை, அவங்க வளர்த்துதான் ஆகணும். சமூகத்திற்கு குழந்தைகளின் மீது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுவும் இன்றைய சமூகத்தில் குழந்தைகள் நிறைய தவறான பாதைகளை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு பெரும்பகுதி பெரும் பொறுப்பு இருக்கு குழந்தைகளுக்கு. இதை அவங்க குட்டான விஷயம் மட்டுமே வச்சு பேசுறாங்க. சமூக பொறுப்புன்னா பேடும் இருக்கு, குட்டும் இருக்கு. சமூகம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படியெல்லாம் இந்த சமுதாயம் ஒரு குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு யோசிக்க போனோம்னா ஒருத்தருமே இன்ஃப்ளூயன்சர் தான். யூடியூபர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாகட்டும். நான் ஏன் சம்மதம் இல்லாம யூடியூபர்ஸ் பத்தி பேசுறேன் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அவங்களும் ஒரு சமூகம், அவங்க படைப்பாளிகள். அந்த படைப்பாளிகள் போடக்கூடிய வீடியோக்கள்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இந்த குழந்தை அந்த அம்மா அப்பா சொல்றதை தாண்டி யூடியூப் பார்த்து நிறைய விஷயம் கத்துக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, அதை வீட்டுல ட்ரை பண்ண வேணாம்னு போடுறாங்க. அந்த குழந்தை ட்ரை பண்ண வேணான்றத பார்க்காது, அது என்ன பண்ணானோ அதை பார்த்துட்டு வீட்டுல பண்ணி பார்க்கும் இல்லையா? நான் சொல்றதை கொஞ்சம் உள்ளார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். ஒரு யூடியூபர் கூட ஒரு குழந்தையின் மனதிலே ஒரு இன்ஃப்ளூயன்சர், அந்த யூடியூபர் ஒரு சமூகம், அந்த யூடியூபர் சமூக கட்டமைப்புக்குள்ளே வருகிறார். அப்பொழுது அந்த குழந்தை பார்க்கக்கூடிய வீடியோ கூட அந்த குழந்தையின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த குழந்தையோ தப்பான பாதைக்கோ இல்ல ரைட்டான பாதைக்கோ ஏதோ ஒரு இடத்தில் அந்த குழந்தையை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னா அப்போ இந்த சமூகத்திற்கு யூடியூபர்ஸ்க்கு பெரும் பொறுப்பு இருக்கு குழந்தைகள் மேல. அந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கும். இது கிட்ஸ்க்கு இந்த வீடியோ காட்டலாமா கூடாதான்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் இல்லையா? தயவு செய்து குழந்தைகள் பார்க்க கூடாத மாதிரியான ஒரு வீடியோ பதிவிடக்கூடிய யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா, இதை வெளில டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை கேட்டாங்கன்னு சொன்னா அந்த காலத்தை வந்து கொடுத்து நீங்க போடுங்க. குழந்தைகள் பார்க்க கூடாது வீடியோனா கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்பாவும் அம்மாவும் ஒர்க் ப்ரெஷர்ல வீட்டுக்கு வரவங்க கையில போனை தான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை யூடியூப்ல போகுது, அதுல வந்துட்டு இதை வந்து குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு வீடியோவும் குழந்தை கையில கொடுக்குறப்ப அவங்களுக்கு காட்டுது, ஸ்வைப் பண்றப்ப அந்த குழந்தை பாக்குது. அது ஒரு வகையான தாக்கத்தை இந்த குழந்தைகள்கிட்ட யூஸ் பண்ணுது, ஏற்படுத்துது. அதனால அப்பா அம்மாவை தாண்டி குழந்தைகள் மனதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சமூக வலைத்தளம், அது பேர் என்ன, யூடியூப் இன்ஸ்டாலாம் சமூக வலைத்தளம். இந்த சமூக வலைத்தளங்கள் குழந்தை வளர்ப்பினிலே குழந்தை நன்முறையில் பயணிப்பதிலே பெரும் பங்காற்றுது. இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயும் அப்படிதான். இப்ப எல்லாம் குழந்தைங்க சின்ன 6வது படிக்கிற பாப்பாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கு. அந்த பாப்பா அலோன் கேர்ள் அப்படிங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கு இன்ஸ்டால. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யூடியூப் இன்ஸ்டா இந்த சமூக வலைதளங்களுக்கு இன்றைய கால குழந்தைகளை நெறியான பாதையிலே பயணிக்க வைப்பதில் எத்தனை விதமான பொறுப்புகள் அடங்கி இருக்குன்னு பாருங்க. டீச்சர் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் ஒரு திறவுகோல், ஒரு ஆசிரியர் ஒரு வெளிச்சம், ஒரு ஆசிரியர் வெற்றிக்கான பாதை. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் அப்போ இருந்தாங்க. இப்போ ஒரு குழந்தை தப்பு செஞ்சா கூட கேட்க பயப்படுறாங்க. ஏன்னா சொசைட்டி அப்படி இருக்கு. எதுக்கு நமக்கு ஒம்புன்னு ஒதுங்கி போற ஆசிரியர்கள் எத்தனையோ பேரு என் காதுபட நான் சொல்றதை கேட்டு நான் கவனிக்கிறேன். ஆசிரியர்களுக்கு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு பெரும் பங்கு இருக்கு இல்லையா? அதனால ஒரு ஆசிரியரை பார்த்து அந்த குழந்தை நிறைய கத்துக்கும். அம்மாவை பார்த்து கத்துக்கிறது டீச்சரை பார்த்து ஒரு குழந்தை நிறைய விஷயம் கத்துக்கும் இல்லையா? குழந்தைகள் அப்பா அம்மாவோட இருக்கக்கூடிய நேரம், குழந்தைகளை வளர்க்க வேண்டியது, உணவு தர வேண்டியது, நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியது, முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியது பெற்றோரினுடைய கடமை, அது பொறுப்பல்ல. ஆனால் இந்த சமுதாயம் இதெல்லாம் செஞ்ச தப்புப்பா, இதெல்லாம் சரிப்பா, இதை செய்யலாம்ப்பா, இதை செய்யக்கூடாதுப்பா, இந்த பாட்டு நல்ல பாட்டுப்பா, இது கெட்ட பாட்டுப்பா, நீ இப்படிதான் போகணும், இன்னாருக்கு இதான்ப்பா செய்யணும், இது இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க மனத்து கஷ்டப்படும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுப்பது இந்த படைப்பாளிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வெளிவரக்கூடிய படங்களிலே வரும் பாடல்களை தயவு செய்து தவறான வார்த்தைகள் இன்றி தவறான செயல்களை செய்ய தூண்டும் முறையான ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதவே எழுதாதீங்க. இன்னைக்கு குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு நல்ல பீஜியம் போட்டீங்கன்னா அந்த பாட்டை அந்த குழந்தை கேட்குது, வளர வளர அந்த வரியையுமே அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அதனால நல்ல விஷயங்களை படைப்பாளிகளாக உருவாகக்கூடிய ஒவ்வொருவரும், அது பாட்டோ படமோ யூடியூப் வீடியோவோ இன்ஸ்டா ரீல்ஸோ, அந்த சமூகத்தினுடைய உங்களுடைய பொறுப்பு. அது குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் வகையிலே அமையட்டும். அதனால குழந்தைகள் வளர்ப்புல பெற்றோர் திரும்பவும் சொல்றேன், பெற்றோருக்கு இருக்கிறது கடமை, ஆனால் இந்த சமுதாயத்திற்கு கூடியதுதான் பொறுப்பு. அந்த தம்பி அழகா சொன்னாங்க,
போலீஸ் அப்பா அம்மா வந்துட்டு பைக் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி வழிநடத்தக்கூடியது ஒரு காவலர், மருத்துவம் பார்ப்பது ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னாலும் இந்த சமுதாயம் எந்த இடத்திலெல்லாம் இந்த குழந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யுதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்லா இடத்திலையும் குழந்தைகள் மனதில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய விஷயங்களை இந்த சமுதாயம் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கும். குழந்தைகளிடம் பெற்றோரை கடந்து ஒருபடி மேலே இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் பொறுப்பு இந்த குழந்தை வளர்ப்பில் இருக்கிறது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தை பருவம் வந்து 18 வரைக்கும் சொல்றாங்க. ஆரம்ப கால குழந்தை பருவம் பாத்தீங்கன்னா இந்த 1 வயதுல இருந்து 8 வயது வரையிலும் அந்த பருவம் நீங்கள் எதை விதைத்தாலும் மிக 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 ஆழமாக மனதில் பதியக்கூடிய பருவம். அதனால் உங்க குழந்தைங்களை நீங்க எப்படி பாப்பீங்களோ, நீங்க ஒரு போலீஸ், நீங்க ஒரு டீச்சர், நீங்க ஒரு டாக்டர், நீங்க ஒரு தொழிலதிபர், எதுவா வேண்டுமானாலும் இருங்கள். ஒரு குழந்தையிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது சரியான விஷயத்தை கத்துக் கொடுக்கும் ஒரு நபராகவும், என் குழந்தைய நான் எப்படி பார்ப்போனோ அப்படிதான் எனக்கு இன்னொரு குழந்தையும் அப்படிங்கிற நபராகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறும் பொழுது குழந்தைகள் இன்னும் நெறியான பாதையில் சரியான முறையிலே இந்த வாழ்க்கையில வந்துட்டு பயணிப்பாங்க. அதனால பாரதி சொல்லுவாரு, பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லுவாரு. எப்பவும் சாப்பிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பு செய்வனப்பா தட்டி கேட்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த நடுவர்களே ரௌத்திரமும் பழகணும்னு ரௌத்திரமும் பழகணும், எல்லாமுமே தேவை. அது பெற்றோரை விட அதிகமாக இந்த சமுதாயம் தான் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கும். இந்த கருத்தை வந்து நீங்க தலைப்புலயே வச்சிருக்கீங்க, சமூகத்துக்கு தான் இருக்கு பொறுப்பு, பெற்றோர் செய்வது கடமை. எனவே இந்த சமுதாயம் குழந்தைகள் வளர்ப்பிலே மிக முக்கிய பங்காற்றுவது பெற்றோரை கடந்து பெற்றோருக்கு இருக்கக்கூடியது கடமை. குழந்தைகளை நல்ல மனிதர்களாக, நாளை நல்ல தலைவர்களாக, சிறந்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக, தலைவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு திறமை பெற்றவர்களாக, தலை சிறந்த நல்ல மனிதநேயம் மிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பல்வேறு படிப்பினைகளை கற்பிக்கக்கூடிய இந்த சமுதாயமானது குழந்தைகளுக்கு நல்ல விதமான முறையிலே நல்ல விதமானதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமூகத்திடமே தான் இருக்கிறது. எனவே குழந்தை வளர்ப்பில் முக்கிய பங்காற்றுவது சமூகமே 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 என்று என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். அருமை அருமை லோகநாயகர் அவர்களே. இறுதி பேச்சாளரா வந்து உங்களுக்கு எதிராக பேசின 3 பேருக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்கிற விதமா வந்து உங்களோட உரையை வந்து நிறைவு செஞ்சிருக்கீங்க. உங்க அணியினோட இறுதி பேச்சாளர் உங்க அணியில் இருக்கிற 3 பேர் வந்து எப்படி வந்து பேசினாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸையும் எடுத்து இறுதியா வந்து எப்படி கோர்த்து முடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சமூகத்தோட பொறுப்பு வந்து ஒரு குழந்தையோட வளர்ப்புல வந்து முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அது திரைப்படங்கள் ஆகட்டும், சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும், தொலைக்காட்சிகள் மூலமா நடக்கிறதாகட்டும், இந்த மாதிரி வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைகளையும் வந்து நிறைய சொல்லி அது வந்து எப்படி வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பொறுப்பா இருக்கு, சமூகத்தோட பொறுப்பு இருக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து பிரிச்சு வந்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து வந்து பேசுறதுக்கு ரம்யா அவர்கள் இருக்கீங்களா? ரம்யா வந்துட்டீங்களா? ரம்யமா வரல. இப்ப வந்து நம்ம வந்து எதிரணியில வந்து சமூக பொறுப்பு அப்படிங்கிற அணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேச்சாளர் வந்து பேசியிருக்காங்க. இப்போ பெற்றோரின் வளர்ப்பு அப்படிங்கிற அணியில பாத்தீங்க அப்படின்னா 3 பேச்சாளர் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த 4-3 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பவித்ரா அவர்களை குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது பெற்றோரின் வளர்ப்பு என்ற அணியில் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். இறுதி பேச்சாளர் முதல்ல பேசி தொடங்கி தலைப்பிலிருந்து அணியில் இருக்கிற எல்லாத்த பத்தி அறிமுகப்படுத்துறது வந்து பவித்ரா அவர்கள் தான். அவங்களும் நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய பேச்சு போட்டிகள் எல்லாமே பேசியிருக்காங்க. தொடர்ந்து களஞ்சியம் சமூக வானொலி சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பட்டிமன்றங்கள் நடத்திட்டு வராங்க. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நிறைய செஞ்சுட்டு வராங்க. முதல்ல வானொலிகளா மட்டும் இருந்தது, இப்பொழுது வலையொலியிலும் காணொலிகளா வந்து நிறைய வந்து முன்னெடுத்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. பவித்ராலே அன்போடு அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல. நன்றி என்ன நன்றி. வேடிக்கை பார்க்க வந்தது ஒரு குட்டம் போல கடைசியா என்னையே வந்து பேச வச்சுட்டீங்க. எப்பவுமே வந்து
எதிரணியில யாரெல்லாம் சிறப்பா பேசிட்டு இருக்காங்க, சரி எல்லாருக்கும் என்னப்பா கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தா என்னையே வந்து பாயிண்ட்ஸ் பேச சொல்லிட்டீங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. தலைப்பு கூட இப்ப எனக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த குழந்தைகள் தின இந்த சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாருமே ஒவ்வொரு உள்ள வருது, காலையில தொடக்கத்துல வருது, தலைப்பை மட்டும் பத்தி பேசிட்டு போயிருது, எந்த அணிக்கும் சப்போர்ட் பண்றது இல்ல. கடைசியிலயும் அதே மாதிரி நன்றி உரை சொல்லிட்டு 19 பேசிட்டு போயிருது, யாருக்கிட்டையும் அடி வாங்குறது இல்ல அப்படின்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் தான். என்னையும் இந்த களத்துல இறக்கி விட்டு எல்லாரு கூடயும் அடி வாங்க வைக்கிறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். சரி பாத்துக்கலாம், இறங்குறது இறங்கியாச்சுன்னு சொல்லி வந்துட்டேன். சரி, ரொம்பவே வந்து அழகா வந்து நிறைய பேர் வந்து சமூகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியில பேசிட்டு இருந்தாங்க. நீங்க என்னதான் சமூகம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் கூட எல்லாத்தோட ஒரு தொடக்கமுமே இந்த பெற்றோர்கள் வளர்ப்புல இருந்து தான் தொடங்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஒரு பாப்பா ஒண்ணு, இந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையில வந்து சிறு மாற்றத்தோட நான் சொல்லுவேன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த கதையோட கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாப்பா ஒருத்தவங்க வந்து வீட்டுல இருப்பாங்க. அப்ப அவங்க மாமா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கும் பொழுது அந்த பாப்பாவை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மாமா அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடிபட்ட உடனே அந்த பாப்பா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உடனே வந்து அதுக்கு வந்து மருந்து போடுறதா இருக்கட்டும், கட்டு கட்டுறதா இருக்கட்டும், அழகா வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பாத்துக்கும். அடுத்தது உடனே வந்து வெளியில வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ வந்து பழம் ஏதோ வித்துக்கிட்டு போவாங்க ஒரு பாட்டி. அவங்களுக்கு வந்து செருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு புதுசா தான் வாங்கி வச்சு இந்த செருப்பை வந்து அந்த பாப்பா வந்து அந்த பாட்டிக்கு கொடுப்பாங்க. அதே போல ஒரு ரோட்ல வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து மழையில நனைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த நாய்க்குட்டிக்கும் வீடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து அந்த பாதுகாப்பா வந்து அந்த பாப்பா வந்து இடம் கொடுத்து தங்க வைப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த மாமா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு குழந்தையால இவ்வளவு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அந்த பெற்றோரின் வளர்ப்பு தான். அவங்க அவ்வளவு அழகா வந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்திருக்காங்க. ஆனா இதே மாமா கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும் பொழுது அந்த பாப்பா வந்து திருப்பி பாக்குறாங்க. அதே போலதான் இருப்பா அந்த பாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாமா ஊருக்கு வருவாரு. அப்போ அந்த குழந்தையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒரு பாட்டி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பாங்க. தண்ணி எல்லாம் இல்ல போ அப்படின்னு டக்குன்னு கதவு சாத்துறதா இருக்கட்டும், ஒரு நாய்க்குட்டி வந்து அங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அதை தூக்கி கல் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டி எல்லாம் வெளியில துரத்தி விடுறதா இருக்கட்டும், இப்படி அந்த குழந்தையோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து மாறி போயிருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெற்றோரோட வளர்ப்பு சரியாதான் இருந்துச்சு. ஆனா அந்த சமூகம் அவங்கள மாத்திருச்சு. அப்போ சமூகம் வந்து அதோட பொறுப்பு கடமையை வந்து அங்க வந்து சரியா செய்யல அப்படின்றதுதான் இதோட வெளிப்பாடு. நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்திருக்கலாம், நம்ம சின்ன வயசுல எவ்வளவு வந்து அழகா வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்லாம் இருந்திருப்போம். அது எல்லாமே நம்மளுடைய பெற்றோர் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். ஆனா இது எல்லாமே மாறுறது எங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுதுதான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட வருது. அப்போ அதிகமாக நம்மளுடைய பெற்றோர் வந்து நமக்கு வந்து சிறப்பா வளர்த்தாலும் கூட இந்த சமூகத்தோட பொறுப்பு வந்து இங்க சரியா இருக்கிறது இல்ல அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாத அன்பும் ஆதரவும் அக்கறையும் உடைய ஒரே உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தை உறவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒரு பெற்றோரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய குழந்தை வந்து அழகாவும் சிறப்பாவும் இந்த சமூகத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடக்கம் முதலே அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு குழந்தையோட வளர்ப்புல முக்கியமா முழு முதற் காரணமா செயல்படுறதே பெற்றோர் தான். அது மாறுறதுக்கு காரணம் என்ன இந்த சமூகமா இருக்கலாமே தவிர, ஆனா அந்த குழந்தையோட வளர்ப்புல அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து இந்த சமூகம் வந்து வரதே கிடையாது. நிறைய பேர் எங்க அணியில கூட சொன்னாங்க, ஒரு குழந்தை வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுற முதல் ஜீவன் அவங்களுடைய அம்மா அப்பாவா தான் இருப்பாங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன், நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய வளர்ச்சியும் என்னுடைய வளர்ச்சியும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஜீவன் நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை உறவுகள் வந்தாலும் சரி,
நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மாதிரிதான். எல்லாருமே பாதியில ஏறி போயிட்டு இருந்தாலும் கூட நமக்காக எப்பவுமே நம்ம கூட நம்மளோடய டிராவல் பண்ற ஒரு ஜீவன் யாருன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அவங்க எப்படி இறங்கி போவாங்களே அதே போல நம்மளும் ஒரு நாள் இறங்கி போகதான் போறோம். ஆனாலும் அந்த ட்ரெயின் ஜேர்னியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நமக்காக கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஜீவன் நம்மளுடைய அம்மா அப்பாக்கள் தான். காலையில் எழுப்பி குளிப்பாட்டி உணவூட்டி பள்ளிக்கணிப்பு படிக்க வைத்து திரும்பி வருகையில் விளையாட்டு காட்டி நிலாச்சோறு ஊட்டி இப்படி எதற்கும் அம்மாதான். நிலவு என்பது நீ காட்டினால் தான் தெரியும், நிஜம் என்பது நீ சொல்லினால் தான் தெரியும், நீ என்பது மட்டும்தான் சொல்லாமலே தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான நம்மளுடைய பெற்றோர்கள் வளர்ப்பு தான் இன்னைக்கு ஒரு குழந்தையோட வளர்ப்புல பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உடனடியா கேட்டதுனால ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டேன். இது போதுமான கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எங்க அணிதான் ஜெயிக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு கருத்து நான் சொல்லிட்டு நடுவர் எங்களுக்கே கொஞ்சம் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை பவித்ரா அவர்களே, அற்புதமா பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்துலதான் ரம்யா அவர்கள் வர முடியல அப்படிங்கறதுக்காக சரி ஒரு அணியில 3 பேர், ஒரு அணியில 4 பேர் பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக உங்களை அரேஞ்ச் பண்ணுச்சு. நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பவும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு கதைகள் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய திருத்தங்கள் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு அழகான கதை சொல்லி அப்புறம் எப்படி பெற்றோர்களோட வளர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு முக்கியம் அப்படிங்கறது அற்புதமா எடுத்துக்காட்டி சொல்லி முடிச்சிருக்கீங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா 6:30 ஸ்டார்ட் பண்ணோம், மணி 8 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு 8 பேச்சாளர்களும் பாத்தீங்கன்னா அற்புதமா பேசி முடிச்சிட்டீங்க. 8 ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால நடுவர் ஷார்ட்டா பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்க ஆளுங்களை எனக்கு புரியுது. ஏன்னா 6:30 மணிக்கு வந்தது, இது இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில என்னோட இறுதி பேச்சு ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நம்ம தீர்ப்பு பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம தலைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல குழந்தைகள் வளர்ப்பில் பெரிதும் துணை இருப்பது பெற்றோரின் வளர்ப்பா சமூக பொறுப்பா அப்படிங்கிற தலைப்பு. இப்ப குழந்தைகள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தைகள்ல இருந்து வளர்ந்து வர குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வயது நம்ம இது இந்த வயசு வரைக்கும் தான் குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்தர முடியாது. நம்ம அரசாங்கம் வேணா 18 வயது வரைக்கும் இருப்பவர்கள் குழந்தைகள், அதுக்கு மேல இருக்கிறவங்க அடல்ட்ஸ். அவங்க அடல்ட்ஸ் அவங்களுக்கு ஓட்டுரிமை ஆகட்டும், வாகனம் ஓட்டுறதுக்கான ரசீது ஆகட்டும் கொடுக்கறது அந்த 18 அப்படிங்கிற ஒரு ஏஜ் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். இயல்பா ஒரு இயற்கையா பாத்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வந்துடும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் பாத்தீங்கன்னா டக்குன்னு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த 18 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைகள் எத்தனை வயசு ஆனாலும் அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைகளாகவே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டே தான் இருப்போம். அது வளர்ச்சிங்கிறது ஆகட்டும், வளர்ச்சி அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்தோடவே நின்றுறது இல்லை. நம்ம எவ்வளவு வயசானாலும் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும். அது ஃபுல்லா நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஸோ இந்த குழந்தை அப்படிங்கிற வரம்பை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா அந்த 18 வயசுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தீர்மானிச்சுக்கலாம் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சமூகம். இந்த சமூகம் என்ன, இந்த நம்ம தலைப்புல சமூகத்தின் பொறுப்பு அப்படின்னு இருக்கும். அதுல இந்த சமூகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை தாண்டி இருக்கிற மற்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ள அடங்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆசிரியரோட பங்கு அதிகம். ஏன்னா குழந்தைகள் மாணவர்கள் அவங்க அதிகமா நேரத்தை செலவிடுறது பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை விட ஆசிரியர்கள், அதாவது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தான் அதிக நேரம் செலவிடுறாங்க. அதனால ஆசிரியரோட பங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல தொலைபேசி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு எல்லார் கையிலையும் தொலைபேசி அப்படிங்கிறது இருக்கு. எல்லா குழந்தைகளையும் பாத்தீங்கன்னா இப்ப சோறு ஊட்டுறதுல இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வரைக்கும் எல்லாமே தொலைபேசி மூலமா பண்ணிடுறாங்க. அந்த வகையில சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள் வளர்ப்புகள் ஆகட்டும், குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லி தரதாகட்டும், குழந்தைகளுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லித்தரக்கான ஏற்பாடுகள் அந்த தொலைக்காட்சிகள், தொலைபேசிகள், திரைப்படங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சமூகம் அப்படிங்கிறது அடங்கும். அது மட்டும் இல்லாம வெளியே பார்க்குற அரசியல் நிலவரங்கள், நிகழ்ச்சிகள், என்னென்ன விழாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சமூகம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள நம்ம கொண்டு வரலாம்.
இதெல்லாம் பொதுவா பேசிட்ட தீர்ப்பு என்னதான் அப்படின்னு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குழந்தைகளோட வளர்ப்புக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு குழந்தை வந்து நல்லா வளர்றான் அப்படின்னா முதல்ல வந்து 3 வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன பண்ணலாம், எது சரி எது தவறு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் சார்ந்து உடலும் குழந்தையோட உடலும் மனதும் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அது நல்ல ஒரு துணிவோட பயணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பழக்க உணவு, அது உடல் பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்க செய்யுதோ அந்த அளவுக்கு குழந்தைகளோட வளர்ப்பு வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து ஒரு பங்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நல்ல பழக்கங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து செய்யணும், குழந்தைகளையும் செய்ய வைக்கணும். அப்பதான் வந்து அந்த குழந்தையோட வளர்ப்பு அப்படிங்கிறது நான் அந்த பையனை வந்து ஒரு நல்ல புத்தகங்கள் படி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்கள் வராது. அவங்க பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல புத்தகத்தை தினம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்க பெற்றோர்கள் வந்து ஊதாரித்தனம் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிம்பாங்க. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா எடுக்கிற முடிவுல இருந்துதான் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வரும். என்னதான் வந்து சமூக பொறுப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் குழந்தை பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சமூகம் எல்லாமே அதோட உலகமே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் அது வந்து சமூகத்துக்குள்ளேயே வரும். அது வரைக்கும் 5 வளையாதது 50 வளையாது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது 5 வயதுல வந்து பெற்றோர்கள் எந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை சொல்லி தராங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு பசங்க 2 படத்துல வந்து முக்காவாசி பேர் பார்த்திருப்பீங்க. சூர்யா அவர்கள் வந்து அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, என் பையன் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையே பேசிட்டு இருக்கான் அப்படிங்க. அப்போ வந்து சூர்யா சொல்லுவாரு, பசங்க எப்பவுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க அப்படிங்கிற. அது அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த பெற்றோர்கள் என்ன பேசுறாங்களோ அதையத்தான் வந்து அந்த குழந்தைகள் வந்து உள்வாங்கிக்குவாங்க. அந்த சின்ன வயசுல எதை உள்வாங்கிறாங்களோ அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வெளியே வரும். சமுதாயத்துக்கு வரும்போதே வந்து வெளியே வரும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பாசிட்டிவா பழக்க வழக்கங்களை கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு குழந்தையோட வளர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கிற இன்னும் நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து பெரிய ஆளாகி நெகட்டிவ் சுச்சுவேஷன்லயே பாத்தீங்கன்னா சமூகம் வந்து பொறுப்பெடுக்காது, பெற்றோர்கள் தான் பொறுப்பெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்தது. அதுவும் வந்து உண்மைதான். நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கும்போது வந்து சமூகம் வந்து நம்மளை எப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்குதோ அது வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னா அந்த அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது பெற்றோரோட வளர்ப்பு வந்து இந்த சிறு பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாகுது. பெற்றோர்கள் வந்து படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்புறாங்க, படிக்க வைக்கிறதே இல்லை அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு வந்து என்ன ஏதுங்கிறதே தெரியாது. இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து பெற்றோரோட வளர்ப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பொதுவா சொல்லிட முடியாது. சமூகம் பொறுப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பெற்றோர்களை சார்ந்து இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த சமூகத்துக்குள்ள வரும். அப்படி அந்த பள்ளி பருவங்களாகட்டும் கல்லூரி பருவங்களாகட்டும் பள்ளி பருவத்துக்குள்ள வரும்போது அதோட நேரத்தோட செலவிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பக்கம் வந்து அதிகமாயிரும். அப்ப இருக்கும்போது கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க போக்குவரத்து இருக்கும்போது என்னென்ன பாக்குறாங்க, அங்க என்னென்ன பேசுதோ அதெல்லாமே அந்த பையனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன திரைப்படங்கள் பாக்குறாங்க, யூடியூப்ல என்னென்ன பாக்குறாங்க, ஆசிரியர்கள் எப்படி சொல்லித்தராங்க, என்னென்ன சொல்லித்தராங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லி கேட்டுப்போம், அவனுக்கு வந்து சேர்க்கை சரியில்லை அப்படிம்பாங்க. அந்த சரௌண்டிங் என்ன எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து ஒரு குழந்தையோட கேரக்டரும் வந்து பில்ட் ஆகுது அப்படிம்பாங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிற ஒரு எழுதியிருப்பாரு.
சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு தமிழ்லயும் இருக்கு. அந்த புக்ஸ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி வந்து பழக்க வழக்கங்களை உருவாக்கணும், சரௌண்டிங் வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது ஒருத்தரோட பழக்க வழக்கங்களை அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சரௌண்டிங்கும் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு. வெளியே போறாங்க, குழந்தை கூட இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ ஆகட்டும் ரொம்ப கோவப்பட்டே இருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரிகர் வந்து இந்த பையனுக்கு வர ஆரம்பிக்கும். அதே வந்து நல்லா பாசிட்டிவா ஃப்ரெண்ட்லியா இருக்கான் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து கூட இருக்கிறவங்களோட மூலமா வரும். அந்த வகையில சமூகத்தோட பொறுப்பும் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற வலைத்தளங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனி பட்டிமன்றமே நடத்திருக்கோம். அதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும், சமூகமாகட்டும் பெற்றோர்களாகட்டும் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்லதை பார்க்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் மனநிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்காக தான் வந்து வாழ்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. என் குழந்தை வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் வந்து நல்லா இருப்பான், நல்லா இருக்க மாட்டாங்கிறது வேற. இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் என் பையனை வந்து மதிப்பா பார்க்கவும் என்னைய மதிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நிறைய லட்சக்கணக்குல எல்கேஜிக்கே 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி சேர்த்துற பெற்றோர்கள் இருக்காம அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்காக வீடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா புது வீடு வாங்கி அங்க கூடி போய் அங்கிருந்து படிக்க வைக்கிற பெற்றோர்களும் நிறைய இருக்காங்க. அப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல, படிக்க வைக்கணும். ஆனா அதுக்காக இவ்வளவு இது பண்ணி இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், படிக்க வைக்கணும், அப்பதான் வந்து மரியாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருசா எதுவும் இல்லை. எல்லா ஸ்கூல்லயும் இருக்கலாம், சொல்லித்தர முறைகள் வேறுபடலாம். ஆனா அந்த பிரஸ்டீஜுக்காக வந்து இந்த ஸ்கூல்ல தான் சேர்த்துவேன் அப்படின்னு கடன் வாங்கி சேர்த்துறதாகட்டும், ரொம்ப சிரமம் எடுத்து சேர்த்த வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனா அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நேரத்திலேயே ஸ்கூலுக்கு போயிடணும், முடிஞ்சோடனையும் வீட்டுக்கு வந்தோடனையும் ட்ரெஸ் மாத்திட்டு மறுபடியும் டியூஷன் போயிடணும், படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பெற்றோர்களுக்கு. பெற்றோரும் பாத்தீங்கன்னா சமூகம் என்ன நினைக்கும் அப்படிங்கறத நினைச்சே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களே தவிர குழந்தைகளுக்கு வந்து இது நல்லதா, இதனால வந்து லாங் டேர்ம்ல சக்சஸ் கிடைக்குமா, குழந்தை நல்லா இருப்பானா மகிழ்ச்சியா இருப்பானா அப்படிங்கறது பாக்குறது இல்ல. சமூகம் வந்து இப்படி சொல்லிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நிறைய முடிவுகள் வந்து சமூக சார்ந்து எடுக்கும் போது அது குழந்தைய வந்து நிறைய பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தேவை, அதோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதன் கொண்டு போகணும், சமுதாயத்துல இருந்து இம்பாக்ட் வந்து எப்படி பாசிட்டிவா வந்து குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். என்னடா கொஞ்சமா பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளை வந்து பெற்றோர்களை சமுதாயம் மட்டும் கம்பேர் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது 2 சைடுமே இருக்கு. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா உடனே பார்த்தோன்னே ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணிடுவாங்க, இவன் இப்படி இருக்கான், இவன் வந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இவன் வந்து இவ்வளவு மார்க் எடுக்கிறான், இவன் இவ்வளவுதான் மார்க் எடுக்கிறான், அதே மாதிரி இவன் ஹைட்டா இருக்கான், இவன் ஹைட்டா இல்ல, இவன் நல்லா சாப்பிட்றான், இவன் நல்லா சாப்பிடல அப்படின்னு ஒரு கம்பேரிசன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களோட இப்ப நம்ம ஒரு விரல மாதிரியே இன்னொரு விரல இருக்குமானா இருக்காது. 5 விரலும் 5 மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைகளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணுமே தவிர இவனோட மார்க் எடுக்கணும், இவனோட நல்லா வளரணும், மற்றவங்களை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சமூகமாகட்டும் பெற்றோராகட்டும் அவங்களோட குழந்தைகளை வந்து சிறப்பா வளர்க்க முடியாது. கடைசியில் என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு பெற்றோரின் வளர்ப்பும் வந்து ரொம்ப முக்கியம், சமூகத்தின் பொறுப்பும் வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து குழந்தைகளின் வளர்ப்பின் பெரிதும் துணை நிற்பது அப்படின்னு நம்ம பேசும்போது 2மே வந்து ஈக்குவலா நிக்குது அப்படின்னு என்னோட தீர்ப்பை சொல்லி இத்துடன் என் உரையை கேட்ட அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பொறுப்பை மீண்டும் எனக்கே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல அண்ணன் வந்து ரொம்பவே சிறப்பா இன்றைய பட்டிமன்றத்தை கொண்டு போனாங்க. நடுநிலை தவறாத அந்த நடுவர் பொறுப்பை ரொம்பவே சரியாக நம்மளுடைய தீர்ப்புகள் வழியாக ரொம்பவே சிறப்பாக வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு. அதே போல ஒவ்வொரு பேச்சாளர்களுமே சிறப்பா பேசினாங்க. முதலாவதாக பவதாரணி அவங்க பாத்தீங்கன்னா
நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த வீர மிகுந்த பேச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வேலு நாச்சியார் அவங்கள பத்தி. அதே போல வந்து அவங்களுடைய பேச்சு இருந்திருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த குரல்ல வேலு நாச்சியாரை பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே வந்து சிறப்பா பேசினாங்க. அதே மாதிரி சமூக பொறுப்புல வந்து யாழினி அவங்க ரொம்பவே கனிவான பேச்சோட அழகா பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி புதிய நபர்கள் நமக்கு அறிமுகமாகும் போது அவங்களுடைய அந்த குரல் வந்து நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அந்த மாதிரி இவங்கள வந்து நம்ம சொல்லும் பொழுது இனிமே நமக்கு எப்படி ஞாபகத்துல இருக்குன்னா, ரொம்பவே அழகா கனிவாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக வந்து ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமைதியான நடையில அழகா வந்து பேசியிருந்தாங்க. அடுத்தபடியா வந்து அருண்குமார் தம்பி நான் சொன்ன மாதிரியே ரொம்பவே கம்பீரமா சிறப்பா பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு கருத்துக்களையுமே வந்து நச்சுன்னு அழகா வந்து இதுதான் கருத்து, இதுல மாற்று கருத்து இல்ல அப்படின்ற அளவுக்கு சிறப்பா பேசியிருந்தாங்க. அதே போல காவியன் அவங்க ஒவ்வொரு பட்டிமன்றத்திலயுமே நான் இதுதாங்க முதல் முறை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுடைய பேச்சாளர் பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சை கேட்கும்போது இது முதல் முறையா அப்படின்னு நமக்கே ஒரு ஐயம் எழும் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு வந்து காவியன் அவங்க வந்து ரொம்பவே சிறப்பா பேசினாங்க. இதுதான் முதல் பட்டிமன்றம் அப்படின்றத வந்து எங்களால நம்பவே முடியல. ஒவ்வொரு இதுக்குமே அருண் தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அருண் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி எல்லாத்துக்குமே மாட்டிக்கிட்டாங்கடா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நோட் பண்ணி எல்லாத்துக்குமே எதிர்வாதம் ரொம்பவே சிறப்பா பேசியிருந்தாங்க. அழகா இருந்தது. அடுத்தபடியா வந்து குட்டி கிருஷ்ணன் அவங்க எப்பவும் போல ரொம்பவே சிறப்பா பேசியிருந்தாங்க. நிறைய பாடல்கள் இன்னைக்கு பாடினாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு பாட்டு திறமைகள் இருக்கா அப்படின்றத வந்து ரொம்பவே வியந்து நாங்க எல்லாம் பார்த்தோம். அதுல வந்து ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை கேட்கும் பொழுதே என் மனதுல தோணுது இது இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. நான் தம்பி கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தினேன். அந்த டாக்டர் தம்பி வேற யாரும் இல்ல, நம்ம தம்பி தான். இவங்களோட வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் உயரணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட நிச்சயமாக பிரார்த்திக்கிறேன். ரொம்பவே சிறப்பா வந்து பேசினாங்க. அழகா வந்து நிறைய திறமைகள் இருக்கு, சூப்பரா வெளிப்படுத்திருந்தாங்க. அடுத்தபடியா பாண்டியன் அண்ணன் சொல்லவே தேவையில்லை. நடுவரை வந்து நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கோல் தூக்கி போட்டாங்க. நடுவர் வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு நான் எந்த பக்கமும் சாய மாட்டேன், நான் வந்து நடுநிலை மாறாத நடுவர் அப்படின்றத வந்து சிறப்பா வந்து அங்க வெளிப்படுத்திருந்தாங்க. ரொம்பவே சிறப்பா வந்து நகைச்சுவையோட சிறப்பா வந்து பாண்டியன் அண்ணன் இன்னைக்கு வந்து பேசியிருந்தாங்க. அடுத்தபடியா லோகநாயகி அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுமே வந்து நம்மளுடைய மனதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற வகையில தான் எப்பவுமே இருக்கும். அதை வந்து அழகா ஒரு கனிவான நடையில பேசுவாங்க. இன்னைக்கும் ரொம்பவே சிறப்பா பேசியிருந்தாங்க. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சிறப்பா இருந்தது. அவங்களோட கண்ணோட்டம் வந்து மாறுபட்டதாக இருக்கும். அதே போலதான் இன்னைக்கும் வந்து நம்ம எங்கெல்லாம் தவற விட்டுருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லி சிறப்பா பேசியிருந்தாங்க. அடுத்தபடியா உங்களுக்கே தெரியும் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்லாம் சொல்ல விரும்பல, வேற வழியும் இல்லாம ரம்யா மேம் வரல அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச சில கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தினேன். இன்றைக்கு நம்மளுடைய பட்டிமன்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நன்றி. கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சிறந்த பட்டிமன்றமாக இது இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வந்து வரக்கூடிய நாட்கள்ல வெளிவரும். என்னைக்கு இது வந்து வெளியாகுது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நான் வந்து குழுவுல வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும், பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.